எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் கிரைம் வாய்ஸ் சேனலுக்கு அப்ரூவல் கிடச்சிடுச்சு. ஸோ இனிமே நம்மளோட 3 சேனல்லையும் மாறி மாறி கதைகள் வரும். தமிழ் கிரைம் வாய்ஸ் சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த சேனலோட லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய நாவல்கள் இருக்குது ஏற்கனவே. அதையெல்லாம் கேளுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. போலீஸ் கமிஷனர் அலுவலகம் சுறுசுறுப்பாய் இருந்தது. வாசலில் இருந்த சென்ட்ரி தோளில் ஏறக்குறைய சார்த்தியிருந்த துப்பாக்கியை நேராக பிடித்து விரைப்பாக இருந்தார். காம்பவுண்டிற்குள் ஒரு ஜீப் நுழைந்தது, நின்றது. அதிலிருந்து கமிஷனர் இறங்கினார். ஜீப் டிரைவர் வெள்ளை பனியன் அணிந்திருந்தான். காக்கி அரை டிராயர் அணிந்திருந்தான். கமிஷனர் தன்னுடைய அலுவலகத்தில் நுழைவதற்காக காத்திருந்தார். ஜீப்பில் இருந்த ரேடியோ தொண்டை கட்டி கொண்ட மாதிரி அனாவசியத்திற்கு கமறியது. கமிஷனர் அந்த கமறலை நிராகரித்துவிட்டு தன்னுடைய அலுவலகத்தை நோக்கி மெலிதான மழை தூறலினூடே நடந்தார். ஜீப் டிரைவர் சென்ட்ரியிடம் சென்று அவனுடைய பேண்ட் பாக்கெட்டை சுவாதீனமாக துழாவி தீப்பெட்டியை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் பின்னால் ஒதுங்கி கணேஷை பற்ற வைத்தான். அலுவலகத்தின் காரிடாரில் நிறைய யூனிஃபார்ம்கள் எதிர்பட்டன. அத்தனை யூனிஃபார்ம்களும் பிரேக் அடித்த மாதிரி நின்றன. கஞ்சி போட்டு விரைத்த பேண்டினை மிக வேகமாக உரசி வலது கையை மேலே எடுத்து நெற்றியில் பதித்து பட் பட்டென்று கீழே இறக்கின. கமிஷனர் யாவற்றுக்கும் தலையசைத்தார். சிலருக்கு குட் மார்னிங் சொன்னார். அறையின் தள்ளுக்கதவை தள்ளி நுழைந்தார். சிகப்பு கார்பெட், கரும்பச்சை வெல்வெட் துணி பதிக்கப்பட்ட மேஜை, அந்த வெல்வெட் துணிக்கு மேல் தெரிந்த கண்ணாடி பரப்பு, சுவரில் இளமஞ்சள் டிஸ்டம்பரை மறைத்து கொண்டு சென்னை நகரின் விஸ்தாரமான வரைபடம் தெரிந்தது. மேஜையை நெருங்கும்போது கமிஷனரின் முகம் மேஜை கண்ணாடியில் லேசாக பிரதிபலித்தது. கமிஷனர் ஒருமுறை இமைகளை மூடினார். மேலும் குற்றமற்ற ஒரு தினத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தார். கண்களை திறந்து மேஜையை பார்த்தார். பரந்த மேஜையில் ஒரே ஒரு கடித உரை இருந்தது. தபால் முத்திரை இல்லாத கடித உரை. கமிஷனர் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து அந்த கடித உரையை கையில் எடுத்தார். சுழல் நாற்காலியில் சுற்றி கொண்டே உரையில் இருந்த கடிதத்தை வெளியே எடுத்தார். கடித வரிகளில் கண்களை பதித்தவர் சுழல் நாற்காலியின் சுழற்சியை நிறுத்திவிட்டார். அந்த கடிதத்தை படிக்க படிக்க அவர் விழிகள் வியப்பில் விரிந்தன. படித்து முடித்தவுடன் கடிதத்தை மேஜையில் விட்டெறிந்தார். பாஸ்டர்ட் என்று கடிதம் எழுதிய முகம் தெரியாத அந்நியனை திட்டினார். கையின் சுண்டு விரலுக்கு அகப்பட்ட பித்தானை அழுத்தி தள்ளுக்கதவின் வாசலில் நிழலாடியது தெரிந்ததும் ரகுநாத்தை கூப்பிடியா என்று இறைந்தார். ரகுநாத் வரும் வரை சும்மா காத்திருக்க பிடிக்காமல் இன்னொரு முறை அந்த கடிதத்தை படித்தார். சார், குட் மார்னிங் சார். பேட் மார்னிங் ரகுநாத், இந்த கடிதத்தை பாருங்க என்று கையில் இருந்த ஃபேன் காற்றில் படபடத்த கடிதத்தை கமிஷனர் அவருடைய நேர் உதவியாளரான அசிஸ்டன்ட் கமிஷனர் ரகுநாத் பக்கம் வீசினார். ரகுநாத் ஏறக்குறைய ஒரு பாலை ஆடி அந்த கடிதத்தை பற்றினார், பார்த்தார். உறக்க படியுங்கள் ரகுநாத். டியர் மிஸ்டர் கமிஷனர், எங்கேயும் சுற்றாமல் நேரே விஷயத்திற்கு வருவோமா? தண்டையார்பேட்டையிலிருந்து எண்ணூர் போகிற வழியில் இருக்கும் மாம்பாக்கம் வழியாக ஒரு புது ரயில் பாதை போட ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. சரளை கற்களை கொண்டு வந்து கொட்டியாகிவிட்டது. இந்த புது ரயில் பாதை திட்டத்தை கைவிடுமாறு ரயில்வேயை கெஞ்சி கெஞ்சி கேட்டுவிட்டேன். பலன் பெரிய சைபர். அந்த திட்டத்தை ரயில்வே நிர்வாகம் கைவிட்டதாக இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்காவிட்டால் நான் காதல் சின்னமான தாஜ்மஹாலை தகர்ப்பேன் என்று நிர்வாகத்திற்கு எழுதினேன். என் கடிதத்தை உதாசீனப்படுத்திவிட்டார்கள். நான் சொன்ன கெடுவிற்கு மேல் 15 நாட்கள் ஆகிவிட்டன. எனவே நான் தாஜ்மஹாலை தகர்க்கப் போகிறேன். சிரிக்காதீர்கள் கமிஷனர் சார். என் மீது சந்தேகப்படாதீர்கள். சந்தேகமாயிருந்தால் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுகிறேன். உங்கள் மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாத்து கொள்ளுங்கள். 15ஆம் தேதி சூரியன் மறைவதற்குள் மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சுக்கு நூறாகிறதா இல்லையா என்று பாருங்கள். ஆக்ராவின் உலக அதிசயமான தாஜ்மஹாலும் உங்கள் மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் உடனே ரயில்வே நிர்வாகத்தினரிடம் சொல்லி அவர்களுடைய புது ரயில் பாதை திட்டத்தை உடனே கைவிடச் செய்து ஆங்கில தினசரிகளில் அறிவிக்க சொல்லுங்கள். இப்படிக்கு பெயரும் முகவரியும் போட்டோவும் கொடுக்க விரும்பாத ஒரு புத்திசாலி. என்ன கடிதம் இது என்று கேட்டார் கமிஷனர். நம் தபால் தந்தி இலாக்கா கவரில் வைத்த கடிதம் சார். சட், ஆசாமி எப்போது நாற்காலியை காலி செய்வான்? எப்போது நாம் கமிஷனர் ஆகலாம் என்று நாக்கை தொங்க போட்டு காத்திருக்கிறீர்களே, அந்த நேரத்திலெல்லாம் மூளையை உபயோகப்படுத்துவது எப்படி என்று யாராவது புஸ்தகம் எழுதியிருக்கிறார்களா என்று பாருங்கள். தபால் தந்தி இலாக்கா கடிதமாம். இந்த கடிதத்தை எழுதியிருப்பவன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருக்கிறான். ஒவ்வொரு எழுத்தும் எவ்வளவு ஆழமாய் பதிந்திருக்கிறது பாருங்கள். கடிதத்தை அழகான இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான்.
படித்தவன், ஐக்கியூ அதிகமுள்ளவன். ஏதாவது செய்து தொலைத்து விட போகிறான். கிராக்கோ ஆக்ராவின் தாஜ்மஹாலை உடைப்பானாம். என்னையா பேத்தல்? மாம்பாக்கம் ட்ரெயின் டிராக்கிற்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம்? ரயில்வேயை போனில் கூப்பிடுங்கள். அவர்களுக்கு ஏதாவது கடிதம் வந்திருக்கிறதா என்று விசாரியுங்கள். பை மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யார்? பால்ராஜ் சார் என்றார் ரகுநாத். ஏய், சூரியன் உதிக்கிறப்பையும் மறையறப்பையும் மட்டும் சிவப்பா இருக்கு, மற்ற நேரமெல்லாம் வெள்ளையா இருக்கே, அது ஏன் சொல்லு? எனக்கு தெரியல. நான் சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, ஏதாவது அசிங்கமா சொல்லுவீங்க. ஏய் ப்ளீஸ் கேளே. கெஞ்சற சாக்கில் கண்ட இடத்துல தொட வேணாம். காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உன் எதிரில் நான் இருக்கேன். மறுபடி ஆஃபீஸ் முடிஞ்சப்புறம் உன் எதிரில் நான் இருக்கேன். நடுவில் தான் ஆஃபீஸில் இருப்பேன். புரியிற மாதிரி பேசுங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியும் ஆஃபீஸ் விட்டப்புறமும் நீங்கள் என் முன்னாடி இருக்கீங்க. அதுக்கு நான் உன் எதிரில் இருக்கிறப்ப வெக்கத்தில் உன் முகம் சிவந்து போகுதில்ல, அந்த சிவப்பு தான் சூரியனில் பிரதிபலிக்குது. நான் இல்லாத நேரத்தில் உன் முகம் சிவக்கிறதில்ல இல்லையா? அதனால சூரியனும் வெள்ளையா இருக்கு. சூப்பர் உளறல். ஆமா, நீங்க வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சூரியனே இல்லாம போயிடுதே, அது ஏன்னா? நான் வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உன்னை நான் முழுசா மறைச்சிடுறேனே, அதனால குத்தாத, உன் கை வலிக்க போகுது. அத்தியாயம் 2. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தின் நகலை எடுத்து 100வது முறையாக படித்தார். அவருடைய புருவங்கள் அதீத கோபம், அதீத யோசனை ஆகியவற்றின் கலவை காரணமாக முடிச்சுகளை போட்டு கொண்டிருந்தன. மணிக்கட்டை திருப்பி வாட்சை பார்த்தார். 15. ஆகஸ்ட் 15. ஊர் முழுக்க அங்கங்கே சின்ன சின்ன மேடைகள் அமைத்து கொடியேற்றி லோக்கல் பிரமுகர்கள் மைக் பிடித்து லோக்கல் எதிரி பிரமுகர்களை கண்டபடி திட்டிவிட்டு சுதந்திரம் கொண்டாடி குழந்தைகளுக்கு 5 பைசா இனிப்பு விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே என்னடாவென்றால், எவனோ ஒருவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே சங்கு ஊத போகிறேன் என்கிறான். லீவு நாளை கூட கொண்டாட முடியாமல் என்ன வேலை இது? போலீஸ் ஸ்டேஷனை எப்படி தகர்க்கப் போகிறான்? யார் அந்த கிறுக்கன்? பால்ராஜ் யோசனையுடன் மேஜை டிராயரின் உள்ளே கைவிட்டு ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்தார். ஒரு சிகரெட்டை உருவி உதட்டில் பொருத்தி பற்ற வைத்துக் கொண்டார். சிகரெட்டை ஆழமாக இழுத்தார். சோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் சாலமன் கிராண்டி. போன் சினுங்க தொடங்கியது. இது வேறு. எடுத்தார். ஹலோ, இன்றைக்கு என்ன தேதி? அவ்வளவு அதிகாரமான பெண் குரல் என்றால் நிச்சயம் ரோஸ்லின் தான். ஆகஸ்ட் 15. ஊருக்கெல்லாம் விடுமுறை. நீங்கள் என்னிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இல்லை ரோஸ்லின், இன்றைக்கு மாம்பாக்கம் ஸ்டேஷனையே யாரோ தகர்த்து விடுவதாக பயமுறுத்தல் கடிதம் போட்டிருக்கிறான். அப்படியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? ஆளை பிடித்தீர்களானால் வீட்டுக்கு கூட்டி வாருங்கள். ஒரு மாலை போடுகிறேன் அவனுக்கு. என்ன இது? ரிசீவரில் சிகரெட் புகை வருகிறது. பால்ராஜ் சட்டென்று கையில் இருந்த சிகரெட்டை காலுக்கு கீழே போட்டு நசுக்கினார். சிகரெட்டா? இல்லையே என்றார். ரோஸ்லின், போனில் உன்னுடன் பேச எனக்கு நேரமில்லை. நான் இன்றைக்கு வீட்டுக்கு எப்போது வருவேன் என்று தெரியாது. அப்படியானால் இன்றைக்கு என்னை என் அம்மா வீட்டுக்கு அழைத்து போகிறேன் என்று நீங்கள் பிராமிஸ் பண்ணியது? அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது எல்லாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இப்போது போனை வை. எரிச்சலுடன் பால்ராஜ் ரிசீவரை வீசினார். அவருக்கு கமிஷனரை நினைத்தால் கோபமாய் இருந்தது. தகர்க்கப் போகிறேன் என்று பூச்சாண்டி காட்டும் ஆசாமியை நினைத்தால் கோபமாய் இருந்தது. மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனை நீ போனால்தான் உருப்படியான போலீஸ் ஸ்டேஷனாக பார்க்க முடியும் என்று சொல்லி மெட்ராசுடன் கோபித்து கொண்டு நகர சங்காத்தமே வேண்டாம் என்று கோவண முருகன் மாதிரி தனியாக இருக்கும் இந்த மாம்பாக்கத்திற்கு அனுப்பியதால் டிபார்ட்மெண்ட் மீது, கமிஷனர் மீது கோபம். ஊரில் 1008 போலீஸ் ஸ்டேஷன் இருக்க போயும் இந்த போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணி தூளாக்குகிறேன் என்று புருடா விடுகிறானே, அதனால் கடிதம் எழுதியவன் மீது கோபம். எல்லாவற்றுக்கும் மேலாக சிகரெட்டை கூட ஒழுங்காக பிடிக்க விடாமல் போனிலேயே பயமுறுத்தும் மனைவி மீது கோபம். பால்ராஜ் மணியை அழுத்தினார். 707 என்று இறைந்தார். யாரும் அந்த எல்லையிலேயே இருக்கிறார் போல தெரியவில்லை. பால்ராஜ் நாற்காலியிலிருந்து ஒரு எம்பி வாசலை பார்த்தார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்பக்கம் ஒரு பெட்டிக்கடையின் வெயில் கூரைக்கு கீழே நின்று கொண்டு பீடியை உறிஞ்சிக் கொண்டிருந்த 707 பால்ராஜின் முகத்தை பார்த்ததும் பீடியை பின்னால் மறைத்து கொண்டு விகாரமாக இழித்தான். அங்க என்னையா வேலை? ஒரு காஃபி வாங்கி வாயா என்று பால்ராஜ் இறைந்தார். காஃபி தானே சார், வெளியே வாங்க. கப்பு கப்புன்னு அடிங்க. என்னை உள்ள கூப்பிடாதீங்க, நான் புள்ளக்குட்டிக்காரன் சார் என்று 707 புகை பறந்த வாயுடன் அங்கிருந்தே இறைந்தான். எந்த நேரத்தில் ஸ்டேஷன் வெடிச்சிடுமோன்னு நாங்கள் பயந்துகிட்டு இருக்கோம், காஃபி வாங்கிட்டு வரணுமா என்று பால்ராஜுக்கு கேட்கிற மாதிரி முணுமுணுத்தான். உங்களையெல்லாம் நிற்க வைத்து சுட வேண்டும்.
வெளியே வந்து என்ன வேணா பண்ணிக்கோங்க சார். பால்ராஜ் எரிச்சலுடன் இன்னொரு சிகரெட்டை பாக்கெட்டில் இருந்து உதிர்த்து பற்ற வைக்க போன் மறுபடி சினுங்க தொடங்கியது. அவள்தான், ரோஸ்லின் தான். இந்த முறை சிகரெட்டை அணைக்கப் போவதில்லை, என்ன ஆனாலும் சரி. பால்ராஜ் வெகு ஆக்ரோஷமாக ரிசீவரை எடுத்தார். வைடி போன என்றார். என்ன பால்ராஜ், ஏதாவது பிராத்தல் கேஸா? அப்படி கத்துகிறீர்கள் என்று எதிர்முனையில் இருந்து கமிஷனரின் குரல் கேட்டதும், ஆமாம் சார், இல்லை சார், போனில் என் ஒய்ஃப் என்று நினைத்து கொண்டு. ஆகஸ்ட் 15 ஊரில் அத்தனை பேரும் லீவை என்ஜாய் பண்ணுகிறார்கள். நீங்கள் மட்டும் ஸ்டேஷனில் உட்கார்ந்து கொண்டு என்ன பிடுங்குகிறீர்கள்? இதைத்தானே போனில் உங்கள் ஒய்ஃப் கேட்டார்கள்? ஆமாம் ஆமாம் சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நானும் என் ஒய்ஃபிடம் இருந்து இதே டோஸைத்தானே வாங்கி கட்டிக்கொண்டேன். அது இருக்கட்டும், ஸ்டேஷனை தரோவாக செக் பண்ணி விட்டீர்களா? 1 சென்டிமீட்டர் விடாமல் எல்லா இடத்தையும் செக் பண்ணி விட்டோம் சார். பாம் எதுவும் இல்லை. யாரோ பொழுது போகாதவன் எழுதியிருக்கும் கடிதம் அது. இந்த எண்டில் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. இப்போதுதான் இன்னொரு கடிதம் வந்திருக்கிறது. சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்டேஷனை வெடிக்கப் போகிறானாம். நாம் அவன் பேச்சை உதாசீனப்படுத்தி விட்டோமாம். சாயங்காலம் 4 மணிக்குள் ஸ்டேஷனை எல்லோரும் சப்ஜாடாக காலி பண்ணிவிட்டால் உயிர் சேதம் இல்லாமல் இருக்குமாம். இல்லையென்றால் ஸ்டேஷனில் இருக்கும் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக மேலே போக டிக்கெட் வாங்கி விடுவீர்கள் என்கிறான். எதற்கும் நான் அங்கு வருகிறேன். அவன் கொடுத்த டயத்திற்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்கிறது. அதற்குள் ஏதாவது முடிகிறதா என்று பார்க்கலாம். பால்ராஜ் மேலே பேசுவதற்குள் கமிஷனர் போன் தொடர்பை துண்டித்து விட்டார். சரியாக அரை மணி நேரம் கழித்து பிரதான சாலையிலிருந்து பிரிந்த குறுக்கு சாலையில் அந்த ஜீப் திரும்பி சாலையின் ஏற்ற இறக்கங்களில் தத்தி தத்தி வந்தது. ஜீப்புக்கு பின்னால் ஒரு போலீஸ் வேன். இரண்டும் விடாமல் காரனின் கழுத்தை நெரித்து கொண்டிருக்க பிரதேசமே அலறியது. ஜீப்புக்கு பின்னால், வேனிற்கு பின்னால் பிற்பகலின் புழுதி படலம் பறந்தது. பால்ராஜ் ஸ்டேஷன் வாசலில் நின்றிருந்தவர் விரைப்பானார். ஜீப் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்து நின்று கமிஷனர் இறங்கியதும் சல்யூட் அடித்தார். அப்ரோச் ரோடு இவ்வளவு மோசமாக இருக்கிறதே, லோக்கல் எம்எல்ஏயை விட்டு ஒரு மறியல் பண்ண சொல்லக்கூடாது? அதற்குள் பின்னால் வந்து நின்ற வேனின் கதவுகள் திறக்கப்பட அதிலிருந்து 2 நாய்களுடன் அதன் ட்ரெயினர்கள் இறங்கினார்கள். கமிஷனரின் ஆணைக்காக அவர் அருகில் வந்து நின்று காத்திருக்க தொடங்கினார்கள். கமிஷனர் அந்த ஏரியாவை விலைக்கு வாங்க வந்திருப்பவர் போல சுற்றிலும் பார்வையால் வருடினார். போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்குறைய ஒரு பெரிய காலி மைதானத்தில் அமைந்திருந்தது. யாரோ வந்து உறைவதற்காக கட்டப்பட்ட வீடு இன்று போலீஸ் ஸ்டேஷன் ஆகியிருந்தது. முன்னால் சுவருக்கு சிகப்பு பெயிண்ட் அடித்திருந்தார்கள். போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி அங்கங்கே தென்னை மரங்கள் பூமியிலிருந்து வானம் பார்த்து நீண்டன. நம் ஆசாமி சரியான ஸ்டேஷனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். சுற்று வட்டாரத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் நேராதபடி என்றார் கமிஷனர். நீங்கள் சொல்வதை பார்த்தால் போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்கத்தான் போகிறது என்கிற பாணியில் இருக்கிறது. நான் சொல்லவில்லை பால்ராஜ், கடிதம் அப்படி சொல்கிறது என்றவர் ட்ரெயினர்கள் பக்கம் திரும்பி, நீங்கள் நாயுடன் போய் பாருங்கள். நாட்டு வெடிகுண்டு, ஜெலட்டின் ஸ்டிக், சந்தேகப்படும்படி ஏதாவது இருந்தால் உடனே எனக்கு தகவல் தெரிவியுங்கள். கமிஷனர் பால்ராஜ் பக்கம் திரும்பினார். ஏன் பால்ராஜ், சுற்று வட்டாரத்தில் மண்ணை இப்போதுதான் தோண்டிய மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கின்றனவா? இல்லை சார், நாங்கள் கடிதத்தின் நகல் வந்த நாளில் இருந்து இரவு பகல் எந்நேரமும் விழிப்புடன் தான் இருக்கிறோம். பக்கத்தில் வேறு யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கவில்லை. ஏன், என் ஒய்ஃபுக்கே சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் இந்த விஷயத்தையே சொன்னேன். குட், நாம் காத்திருக்கலாம் என்றார் கமிஷனர். போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் இருந்த ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு மேஜை நாற்காலி போட சொன்னார். நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பால்ராஜை பார்த்து நெர்வஸாக சிரித்தார். அசட்டு துணிச்சல் கூடாது பாருங்கள் என்று மணிக்கட்டை திருப்பி பார்த்தார். மணி 1 ஆகியிருந்தது. லஞ்ச் இங்கேயே கொண்டு வந்து சர்வ் பண்ண சொல்லவா சார்? ஹோட்டலில் இருந்தா? எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறது பால்ராஜ். எங்கள் வீட்டில் சாப்பிடலாம் சார். காரம் இல்லாமல் மட்டன் ஃப்ரையும் எக் ஆம்லெட்டும் தயார் செய்ய சொல்கிறேன். இன்னும் ஒரு அரை மணியில் சாப்பிடலாம். தலையசைத்தார் கமிஷனர். அவர்கள் மதிய உணவை முடித்துக்கொண்டு திரும்பிய போது மணி 2:30. நாய்கள் நாக்கிலிருந்து நுரைத்தள்ளும் அளவிற்கு மோப்பம் பிடித்து ஓய்ந்திருந்தன. ட்ரெயினர்கள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் தலையை அசைத்து வெடிகுண்டு எல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு சாப்பிடப் போவதற்கு அனுமதி கேட்டார்கள். கமிஷனர் அவர்களை அனுப்பிவிட்டு நாற்காலியில் ஆணி அடித்த மாதிரி அமர்ந்து கொண்டார். கமிஷனருக்கு தூக்கம் கண்களை சுழற்ற மட்டன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை, தேங்காய் எண்ணெயின் உதவியுடன் டபுள் ஆம்லெட். லேசாக நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடி குரட்டை விட துவங்கிய போது மணி 3. பால்ராஜ் வீட்டுக்கு ஆள் அனுப்பி நல்ல டீ போட்டு கொண்டு வர சொல்லிவிட்டு பெட்டிக்கடையின் பின்பக்கமாய் போய் நின்று கொண்டு சிகரெட் பெட்டியில் இருந்து ஒரு சிகரெட்டை உருவி உதடுகளில் பொருத்தினார்.
சர்ரக்கென்று குச்சியை கிழித்து எரிந்த கந்தகம் வழங்கிய மனத்தை அனுபவித்துக் கொண்டே சிகரெட்டை பற்ற வைத்தார். ஒரே ஒரு முறை ஆழமாக உள்ளே இழுத்து புகை மேகம் நுரையீரலுக்குள் பரவ பரவ, அப்பாடா சார், இதை பாருங்கள் சார் என்று பைலட் வண்டியின் அலறல் போல ஒரு அலறல் கேட்டவுடன் பதறிப்போய் சிகரெட்டை கீழே போட்டு பாழாக்கிவிட்டு பால்ராஜ் முன்னால் ஓடி வந்தார். கமிஷனர் தூக்கம் கலைந்த வெறுப்பில் எதிரில் நின்று கொண்டிருந்த 707ஐ பார்த்தார். என்னையா, யாரோ உன் கழுத்தை நெருத்திவிட்ட மாதிரி கத்தினாயே. 707 சற்று தூரத்தில் கீழே மணலில் இருந்த துணி மூட்டை ஒன்றை காண்பித்தார். எட்ட நின்று கொண்டு, என்னையாது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் தோட்டத்தில் இருந்தது சார். உள்ளே என்ன இருக்கிறது தெரியலை சார். அவிழ்த்து பாரேன்யா என்ற கமிஷனர் நாய் ட்ரெயினர்களை முறைத்தார். 707 தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த துணி மூட்டையை அவிழ்த்தார். உரிக்கப்படாத 2 தேங்காய்கள் இருந்தன. என்னையா இது என்றார் கமிஷனர் நாய் ட்ரெயினர்களை பார்த்து. சார், நாங்கள் ஸ்டேஷன் பின்னால் போய் தேடிய போது மரத்தில் இருந்து விழுந்த காய்கள் சார். முற்றின தேங்காய். சமையலுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்பதால் போகும்போது எடுத்துக்கொள்ளலாம் என்று தோட்டத்தில் கிடந்த ஒரு துணியை எடுத்து கட்டி வைத்தோம். போங்கய்யா, என் எதிரில் நிற்காதீர்கள். டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச நல்ல பேரையும் இந்த மாதிரி சில்லறை விஷயங்களால் கெடுத்து விடுங்கள். என்னை கேட்டிருந்தால் நானே வேன் நிறைய தேங்காய்களை கொண்டு நிரப்பியிருப்பேன் என்றார் 707. இப்போது கமிஷனர் ஐயாவுக்கு அனாவசியத்துக்கு இரத்த கொதிப்பு ஏற விட்டுட்டீங்களே. கமிஷனர் மறுபடி நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். மணிக்கட்டை திருப்பி பார்த்தார். மணி 3:10. பால்ராஜ் வீட்டிலிருந்து வந்திருந்த டீயை சுவைத்து கொண்டே போலீஸ் ஸ்டேஷன் மீது கண்களை பதித்தார். ஆகாயம் லேசாக இருண்டிருந்தது. மேகங்கள் ஒன்றையொன்று இடித்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் நேர் மேலே நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கின. காற்றில் இருந்த அனல் மாறி ஏர் கூலரில் இருந்து வெளியாகும் காற்று போல சூழ்நிலையில் ஒரு குளுமை பரவியது. பறவைகள் கடமையை முடித்துவிட்ட மாதிரி நினைத்து கொண்டு 1000 அடி ஆல்டிடியூடில் இறக்கைகளை படபடத்து கொண்டு பறந்தன. ஒரே ஒரு காகம் போலீஸ் ஸ்டேஷனின் கொண்டையில் வந்து அமர்ந்தது. தலையை சாய்த்து ஒரு முறை பார்த்தது. ஒரு முறை உட்கார்ந்த இடத்திலிருந்து தத்தி இன்னும் கொஞ்சம் பின்னால் போய் அமர்ந்து கொண்டது. கமிஷனர் சூள் கொட்டினார். மேஜிக் ஷோ காட்டுகிறவன் முன்னால் வந்து உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்குயா. மெட்ராஸில் 1000 வேலை, அத்தனையும் விட்டுவிட்டு ஸ்டேஷனை சுற்றி எதுவும் வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றார். எழுந்தார். ஜீப்பில் ஏறி அமர்ந்தார். இந்த ஏரியாவை ரவுண்ட் அடியுங்கள், ஏதாவது தென்படுகிறதா என்று பார்க்கலாம் என்று கூறினார். எதுவும் தென்பட போவதில்லை என்ற தீர்மானமான நம்பிக்கையுடன் சரியாக 4 மணிக்கு அந்த மாம்பாக்கம் கிராமத்தையே அதிரடிக்கிறார் போல் ஒரு ஒலி கேட்டது. போலீஸ் ஸ்டேஷன் இருந்த இடத்தில் ஒரே புழுதி மலையாக இருக்க சுற்றி நின்றிருந்த போலீஸ்காரர்கள் பதுங்கிக் கொண்டார்கள். அரை செங்கல் ஒன்று ராக்கெட் வேகத்தில் ஆகாயத்தை நோக்கி பறந்தது. ஐ சே, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் என்று கமிஷனர் கையால் ஆகாமல் கத்திக் கொண்டிருக்க, மாம்பாக்கம் மொத்தமும் அந்த ஏரியாவில் கேள்விக்குறி முகங்களுடன் குவிந்திருக்க கொஞ்சம் கொஞ்சமாக புழுதி அடங்கியது. மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்த இடத்தில் ஒரே ஒரு குட்டிச்சுவர் மட்டுமே நின்றிருந்தது. லைலா மஜ்னுவை பிடிக்குமா பானு உனக்கு? அம்பிகாபதி அமராவதி? ரோமியோ ஜூலியட்? நோ. உனக்கு எந்த காதல் ஜோடியுமே பிடிக்காதா பானு? 2 காதல் ஜோடி பிடிக்குங்க. அப்படியா? யாரது? சொல்லு சொல்லு. ஒன்று நம்ம ஜோடி, ஓகே, எதிர்பார்த்தேன். இன்னொன்று ஷாஜகான் மும்தாஜ். அத்தியாயம் 3. நரேந்திரன் வியர்வை வெள்ளத்தில் நனைந்திருந்தான். பக்கத்து ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த டவலை எடுத்து மார்பை துடைத்து கொண்டான். டவலை வீசி எறிந்துவிட்டு ஒரு புரோட்டீன் பிஸ்கட்டை வாயில் வைத்து கடித்தான். இன்னொரு புரோட்டீன் பிஸ்கட்டை வலது கையின் 2 விரல்களால் பற்றி தூக்கி காண்பித்தான். ஜூனியர், கமான் என்றான். ஜூனியர் நரேந்திரனை ஒரு முறை பார்வையால் ரேசர் பிளேடு கூர்மையுடன் பார்த்தது. ஒரே ஒரு முறை குறைத்தது. ஒரு தாவு தாவியது. அடுத்த செகண்டின் பாதி நேரம் முடிவதற்குள் புரோட்டீன் பிஸ்கட் ஜூனியரின் தொண்டை பிரதேசத்தில் இறங்கி கொண்டிருந்தது. குட் என்றான். அடுத்தது நான் முன்பு சொன்ன வேலை. கமான், ஸ்மெல், கோ என்றான். ஜூனியர் நரேந்திரன் நீட்டிய ஐட்டத்தை முகர்ந்து பார்த்துவிட்டு அதை வாயில் பற்றி கொண்டு சாலையில் இறங்கியது. நரேந்திரன் விட்டுப்போன உடற்பயிற்சியை தொடர்ந்தான். 1, 2, 3. ஜூனியரை பற்றிய அறிமுகம் இல்லாதவர்கள் தயவு செய்து யாரிடமாவது இரவல் வாங்கி புயல் எச்சரிக்கையை படிக்கும்படியாக ஈகிள்ஸை நிறுவனத்தாரால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த அல்சேஷனை ராம்தாஸிடம் காட்டி, தாஸ், இது என் உயிரை காப்பாற்றிய தெய்வம், ஈகிள்ஸையில் சேர்த்து கொள்வோமே என்று நரேந்திரன் கேட்டபோது ராமதாஸ் சொன்ன பதில்,
நாம் என்ன தேவர் பிலிம்ஸா நடத்துகிறோம்? இருக்கிற பிராணிகள் போதாது? நரேந்திரன் அதை ஜோக்காக எடுத்துக்கொண்டான். தாஸ், உங்கள் வாயாலேயே இதை ஜூனியர் என்று கூப்பிட வைக்கிறேன் என்று சவால் விட்டான். அன்றிலிருந்து ஜூனியருக்கு தினமும் வெவ்வேறு பயிற்சிகள். இன்றைக்கு நரேந்திரன் விஷ்ணுவின் சக்கர ஆயுதத்தால் தாக்கப்பட்ட மாதிரி உணர்ந்தான். ஒரு கணம் தடுமாறி நிதானித்து நின்று தன்னை தாக்கிய பொருள் என்னவென்று பார்த்தான். அது ஒரு ஃப்ளையிங் டிஸ்க். அந்த பறக்கும் தட்டை குனிந்து எடுத்தான். அதை கையில் வைத்து முன்னும் பின்னும் திருப்பி பார்க்கும்போது வாசலில் குறைப்பு சத்தம் கேட்டது. ஹாய் ஜூனியர், அதற்குள் வந்துவிட்டாயா என்று கேட்டுக்கொண்டே வாசல் பக்கம் நடந்தவன் திடீரென்று பிரேக் அடித்த மாதிரி நின்றான். காரணம், வாசல் படிகளில் கண்களில் நெருப்பு பறக்க நின்றிருந்த வைஜெயந்தி. ஹலோ வைஜ் என்று தொடங்கியவன் அவளுடைய முறைப்பை கண்டு வாயை பொத்திக் கொண்டான் இறுக்கமாக. இது என்ன என்றாள் வைஜெயந்தி முதுகிற்கு பின்னால் வைத்திருந்த ஒரு பொருளை முன்னால் நீட்டி. சிம்பிள், ரவிக்கை. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தால் ஜூனியரிடம் என் ரவிக்கையை கொடுத்து அனுப்பியிருப்பாய். பூ, அவ்வளவுதானா? அதற்கா இத்தனை ஆர்ப்பாட்டம்? நான் என்னவோ நேற்றிரவு உன் வீட்டு சுவரேறி குதித்து உன் கற்பையே சூறையாடிவிட்ட மாதிரி கலாட்டா பண்ணுகிறாயே. நரேன், திஸ் இஸ் தி லிமிட். வைஜெயந்தி கதவிடுக்கில் மாட்டிக்கொண்ட எலிக்குஞ்சு போல் கத்தினாள். ஓகே, ஐ சரண்டர். சரண்டர் ஆனால் மட்டும் போதாது. நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வேகத்தில் பதில் வந்தாக வேண்டும். ஓகே, கேள். பிளவுஸை, அதுவும் என் பிளவுஸை ஏன் ஜூனியரிடம் கொடுத்தாய்? சிம்பிள், ஜூனியருக்கு மோப்பம் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறேன். ஜான் கர்ச்சீஃப், ராம்தாஸ் பைப் என்று எதையாவது கொடுத்தால் ஜூனியர் முகத்தை திருப்பிக் கொள்கிறது. அதற்கும் வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரட்டுமே என்பதற்காக உன் பிளவுஸை கொடுத்தேன். யூ ஸ்டிங்கிங் கிராஸ்கல், நாயை கூடவா கெடுக்க வேண்டும்? வைஜெயந்தி அவன் மார்பில் கிங்காங் தாராசிங் நாக் அவுட்டுகளை செலுத்தி, சிரிக்காதே, எனக்கு பற்றி எரிகிறது என்றாள். ஆ என்றான் நரேந்திரன். என் பிளவுஸ் உன் கைக்கு எப்படி வந்தது? உன் அம்மாவிடம் கேட்டு வாங்கினேன். ஒன்று போதுமா, 2 வேணுமா, அளவுக்குத்தானே என்று கேட்டு சர்வசாதாரணமாக எடுத்து தந்தார்களே. வீட்டுக்கு போய் கவனித்துக் கொள்கிறேன் அம்மாவை என்று அவள் கருவ, நரேந்திரன் செல்ஃபில் இருந்து புரோட்டீன் பிஸ்கட் டப்பாவை எடுத்து அதிலிருந்து 4-5 பிஸ்கட்டுகளை எடுத்து ஜூனியர் முன்னால் வீசினான். எடுத்துக்கொள் ஜூனியர், உன் கடமையை மிகச் செவ்வனே செய்ததற்காக இந்த எளியேனின் அன்பு பரிசு என்றான். லொல் லொல் என்றது ஜூனியர். என்ன நரேன், மிஸ்டர் மெட்ராஸ் கான்டெஸ்டில் கலந்து கொள்ளப் போகிறாயா என்று ஒரு ஈய குரல் பின்னால் ஒலித்தது. நரேந்திரன் சட்டென்று உடம்பில் ஒரு டவலை போர்த்தி கொண்டு திரும்பினான். தாஸ் என்றான். ஜூனியர் இந்த ஆபீஸிற்கு வந்த பின்னால் நீ நிறைய விளையாட துவங்கிவிட்டாய். உன்னை பார்க்க ஒரு விஐபி வந்திருக்கிறார். அடுத்த 2வது நிமிஷம் உன்னை என் ஆபீஸ் ரூமில் எதிர்பார்க்கிறேன். டபுள் அப். அடுத்த 2வது நிமிடம் ராமதாஸின் அறையில் நுழைந்த நரேந்திரன் ராம்தாஸின் எதிரில் உட்கார்ந்திருந்த ஆசாமியை பார்த்ததும் சீறினான். இவரை யார் தாஸ் உள்ளே விட்டது? என்ன பையா, 1 மாதம் ஜெயிலில் கழித்தின்ற பிறகும் உனக்கு ரோஷம் குறையவில்லையே என்றார் பால்ராஜ். ஈகிள்ஸை ஆசாமிகளுக்கு ரோஷம் குறைவதில்லை. ஸ்டாப் இட். நீ ஜெயிலுக்கு போனது ஒரு செட்டப் தானே, அதற்காக ஏன் பால்ராஜ் மீது இப்படி பாய்கிறாய்? இல்லை தாஸ், என்னை ஜெயிலில் தள்ளுகிற சாக்கில் இந்த ஆள் என்ன அடி அடித்தார் தெரியுமா? என்னை அடித்ததால் தான் அவரை மாம்பாக்கம் பாலைவன ஸ்டேஷனில் போட்டார்கள். என்னை அடித்ததால் தான் மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தூள் தூளாகி இருக்கிறது. என்ன பால்ராஜ் சார், உங்கள் அட்ரஸ் என்ன இப்போது? கேரா பிளாட்ஃபார்மா? விளையாட்டெல்லாம் அப்புறம் நரேன். பால்ராஜ் நம் உதவியை நாடி வந்திருக்கிறார். ஸ்காட்லாந்து யார்டுக்கு சவால் விடும் தமிழ்நாடு போலீஸ் ஈகிள்ஸ் ஐயை நாடி வருவதென்றால் சாதாரணமா? ஓகே, நாம் என்ன செய்ய வேண்டும்? குண்டு வைத்த ஆசாமி யார் சொல்லிவிடு என்றார் பால்ராஜ் நரேந்திரனிடம். வாட் என்றான் நரேந்திரன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் தான் உங்கள் ஸ்டேஷனை ஆள் வைத்து நிர்மூலமாக்க செய்தேன் என்றா? ரிடிகுலஸ். நரேன், திஸ் இஸ் பியூர்லி பர்சனல். கமிஷனர் என்னை தோய்த்தெடுக்கிறார். குண்டு வெடிக்கும் நேரம் அவரும் கூடவே இருந்தார். அந்த ஏரியா முழுக்க மணலை சலித்தார் போல சலித்து பார்த்து விட்டோம். குண்டு வெடிப்பதற்கு 1 நிமிடம் முன் வரை குண்டு எங்கே வைக்கப்பட்டிருந்தது என்றே தெரியவில்லை. சூன்யத்திலிருந்து புகை மாதிரி வந்து குண்டு வெடித்துவிட்டு போயிருக்கிறான். மறுபடி சூன்யத்தில் கலந்திருக்கிறான். நாங்கள் எல்லா கேட்டுகளிலும் நுழைந்து பார்த்து விட்டோம். என்றால் தான் ஆன்சர். உன்னை கேட்டால் நீ லேட்டரலாக திங்க் பண்ணி ஏதாவது தகிடுதத்தம் பண்ணி எதையாவது கண்டுபிடிப்பாய். அதனால்தான் உன்னிடம் வந்தேன். தகிடுதத்தம் என்றால் என்ன அர்த்தம் இன்ஸ்பெக்டர் சார்? நான் உன் வீட்டு கதவை தட்டி இருக்கிறேன். நீ விளையாடி கொண்டிருக்கிறாய். நோ மோர் விளையாட்டு. ஏ ஃபார் ஆப்பிளில் தொடங்கி எல்லா விஷயங்களையும் சொல்லுங்கள் என்றான் நரேந்திரன். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வைஜெயந்தியின் பக்கம் திரும்பினான். வைஜெயந்தி, நோட் டவுன் என்றான்.
பக்கத்தில் நின்று மூச்சிறைத்துக் கொண்டிருந்த ஜூனியரை மடிமேல் ஏற்றிக்கொண்டு பால்ராஜ் சொன்னதை கேட்க தயாரானான். என் பிரியத்திற்குரியவளே, நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆக்ரா இந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று. மகாபாரத நாட்களில் ஆக்ரா ஒரு சுறுசுறுப்பான நகரமாக இருந்தது என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆக்ரா நகரத்திற்கு அந்த பெயர் வர காரணங்களாக கூறப்படுபவை பல. ஆரியர்கள் முதலாக தங்களுடைய சட்டிப்பானைகளை வைத்து செட்டிலான இடம் இந்த நகரம் என்பதால் ஆரிய கிருகம் என பெயர் சூட்டப்பட்டு பின்னால் அதுவே ஆக்ரா என மாறியதாக சிலரும், ஸ்ரீகிருஷ்ணரின் அம்மா வழிபாட்டன் அக்ரசேனனின் நினைவாக இந்நகரத்திற்கு ஆக்ரா என பெயர் சூட்டப்பட்டதாக சிலரும் எழுத்தாணிகளை கொண்டு ஓலைச்சுவடிகளில் பொறித்துவிட்டு போயிருந்தாலும், ஆக்ரா புகழ் பெற்றது முகலாயர்களின் காலமான கிபி 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில்தான். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் டார்லிங், தாஜ்மஹால். அத்தியாயம் 4. புல்லட் காற்றை கிழித்து கொண்டிருந்தது. நரேந்திரன் ஊருக்கு சற்று வெளியே வந்துவிட்ட தைரியத்தில் ஹெல்மெட்டை கழற்றி பெட்ரோல் டேங்க் மேல் வைத்திருந்தான். பின்னால் அமர்ந்திருந்த வைஜெயந்தி எளிமையாக இருந்தாள். நீரில் கரைத்த அரிசி மாவினால் சின்ன சின்ன புள்ளிகள் வைத்த மாதிரி வெள்ளை புள்ளிகள் கொண்ட கடாவ் வாயில் புடவை அணிந்திருந்தாள். அதே புள்ளியில் ஜாக்கெட் அணிந்திருந்தாள். பேப்பர் தடிமனுக்கு பவுடர் ஒற்றி மிக மிக லேசான லிப்ஸ்டிக் சிவப்பை உதட்டில் காட்டி கழுத்தில் ஹைதராபாத் முத்துமாலை ஒன்றை அணிந்திருந்தாள். வலது பக்க கடல் புறத்திலிருந்து வந்த காற்று இருவர் தலைமுடிகளிலும் விளையாடியது. தார்ச்சாலை சடாரென்று ஓரிடத்தில் செம்மண் சாலையாக பிரிய, சாலையின் துவக்கத்தில் ஜாதி பலகையில் ஒரு போர்டு அடித்து மாட்டியிருந்தார்கள். சில எருமைகள் சாலையின் குறுக்கே நின்று மாம்பாக்கத்திற்கு அன்பாய் வரவேற்றன. நரேந்திரன் புல்லட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருந்த வெயில் கூரை வைத்த கடையின் முன்னால் நிறுத்தினான். இறங்கு வைஜெயந்தி என்றான். பெட்டிக்கடையை அணுகி 2 கோல்ட் ஸ்பாட் என்றான். கடைக்காரர் நரேந்திரனையும் வைஜெயந்தியையும் ஏற இறங்க பார்த்தார். கோல்ட் ஸ்பாட் பாட்டிலை எடுத்து லேசான கேஸ் சீரலுடன் நீட்டினார். வைஜெயந்தி அந்த பாட்டிலை வாங்கி உதட்டில் பொருத்தி தலையை நிமிர்த்தி முழுக்க முழுக்க காலி செய்த பின் பாட்டிலை உதட்டிலிருந்து எடுத்தாள். நரேந்திரன் இன்னொரு பாட்டிலை கையில் வாங்கி உதட்டில் பொருத்தும் முன் அந்த பாட்டிலையும் பிடுங்கி வைஜெயந்தி அதையும் தொண்டையின் ஆப்பில் ஏற இறங்க குடித்தாள். நரேந்திரன் சுற்றிலும் பார்த்தான். முற்பகல் வெயில் பளபளத்தது. மாடுகள், சைக்கிள்கள், சேலையில் ஜிகினா வேலை செய்யும் கடை ஒன்றின் வாசலில் லேசான காற்றில் ஆடிக்கொண்டிருந்த வர்ண துணிகள், எதிரில் வெயிலும் வியர்வையும் பளபளக்க நடந்த மனிதர்கள். போலீஸ் ஸ்டேஷன் வெறும் குட்டிச்சுவராய் நின்றது. தூரத்தில் டென்ட் கொட்டகையின் ஒளிபெருக்கி கொண்டை வைத்த ஆஸ்பெட்டாஸ் முகப்பு தெரிந்தது. டிபிக்கல் கிராமம். சென்னையின் கூப்பிடு தூரத்தில் இப்படி ஒரு ஏரியாவா? எங்கே இருந்து தொடங்கலாம் வைஜெயந்தி? வைஜெயந்தி கோல்ட் ஸ்பாட் பாட்டிலை வைத்துவிட்டு சிறிது நேரம் மூச்சு வாங்கினாள். சைகையால் நரேந்திரனை சும்மா இருக்க சொன்னாள். என்ன சார், ஷூட்டிங்கிற்கு லொகேஷன் பார்க்க வந்தீர்களா என்றான் கடைக்காரன். ஆம் என்றான் நரேந்திரன். யார் சார் ஹீரோ? MK தியாகராஜ பாகவதர். கடைக்காரன் சட்டென்று வாயை பொத்தி கொண்டான். பால்ராஜ் சொன்ன விஷயங்களை அலசுவோம், அப்புறம் எங்கே தொடங்கலாம் என்று முடிவு செய்வோம். ரைட் நரேன்? ரைட். பால்ராஜ் என்ன சொன்னார்? பாயிண்ட் 1, குண்டு வெடிப்பதற்கு அரை நிமிடம் முன்பு வரை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளோ காம்பவுண்டை சுற்றியோ எந்த குண்டும் இல்லை. ரைட். ஆனால் வெடித்திருப்பதென்னவோ ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் தான். பவர்ஃபுல் ஜெலட்டின் ஸ்டிக்ஸ். சரி, நாம் எதற்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவை பார்க்க வேண்டும். அது அப்புறம். மேலே குண்டு வைத்தவன் யாராக இருந்தாலும் அவனுடைய ஒரே கோரிக்கை மாம்பாக்கம் ரயில்வே திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான். அப்படியானால் இந்த திட்டம் பிடிக்காதவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து ஒவ்வொருவராய் டிக் செய்ய வேண்டியது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ரயில்வே பாலம் மாம்பாக்கத்தில் எந்த ஏரியாவை தொட்டுக்கொண்டு போகிறது என்று பார்த்து அவர்களை விசாரித்து டிக் செய்ததாக பால்ராஜ் சொன்னார். ஓகே. மாம்பாக்கம் ரயில்வே லைன் வருவது எத்தனை பேருக்கு இடையூறாக இருக்கிறது? 4 பேர். கோர்ட் வரை சென்று வாதாடியிருக்கிறார்கள். கடைசியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விலைக்கு உடன்பட்டு தங்கள் சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். விலை என்றால் ரயில்வேக்காரர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள். நம்மிடம் ரயில்வேயை எதிர்த்து கேஸ் போட்டவர்களின் லிஸ்ட் இருக்கிறதா? இருக்கிறது. வைத்துக்கொள், அப்புறம் பார்க்கலாம். இந்த கேஸுக்கு ஒட்டாத ஒரு வினோத விஷயம் ஒன்றை மாம்பாக்கம் டூரிஸ்ட் பங்களாவில் பால்ராஜ் பார்த்ததாக சொன்னாரே, அது என்ன? வைஜெயந்தி கையில் இருந்த குறிப்பு புத்தகத்தை புரட்டினாள். காகிதங்கள் சலசலத்தன. இதோ என்றாள். என்ன சொல்? மாம்பாக்கம் டூரிஸ்ட் பங்களாவில் கமிஷனரை தங்க வைப்பதற்காக பால்ராஜ் போயிருக்கிறார். பங்களா வாட்ச்மேன் போலீஸை பார்த்ததும் மிரண்டிருக்கிறான்.
ரூம் வேண்டும் என்றதும் இன்னும் மிரண்டு இருக்கிறான். காரணம், அவன் ஒரு குடிகாரன். அரசு விருந்தாளிகளுக்கு மட்டும் தர வேண்டிய பங்களாவை யாரோ ஒரு டூரிஸ்டுக்கு தந்திருக்கிறான். இவர்கள் அந்த பங்களாவிற்கு போன சமயத்தில்தான் அந்த டூரிஸ்ட் பங்களாவில் அவன் தங்கியிருந்த அறையை காலி செய்திருக்கிறான். அந்த அறையை சுத்தம் செய்வதற்குள் பால்ராஜ் போய்விட்டதால் வாட்ச்மேன் அரண்டிருக்கிறான். பங்களாவில் வேறு அறைகளே இல்லையா என்ன? இல்லை, எல்லாம் ரிப்பேர் செய்ய வேண்டிய ஸ்டேஜில் இருக்கின்றன. ஓகே, நான் முதலில் அந்த டூரிஸ்ட் பங்களாவிற்கு போகிறோம். என்ன நரேன் இது? குண்டு வெடித்த இடத்தை பார்த்தால் அர்த்தம் இருக்கிறது. இல்லை, இந்த ரயில்வே லைன் வருவதில் யார் யாருக்கு இஷ்டமில்லை என்று ஒரு லிஸ்ட் வைத்திருக்கிறோமே, அவர்களை போய் பார்த்தால் அர்த்தம் இருக்கிறது. நீ என்னடாவென்றால் கேஸுக்கு சம்பந்தமில்லாத ஏதோ ஒரு டூரிஸ்ட் பங்களாவிற்கு போகலாம் என்கிறாயே. பேபி, இதெல்லாம் இருக்கவே இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். இந்த டூரிஸ்ட் பங்களாவை எடுத்துக்கொள். கேஸுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் லேட்டரலாக நாம் போனால் ஏதாவது கிடைக்கலாம். எந்த பிளவுஸுக்குள் எந்த ஐட்டமோ யார் கண்டது? கடைசியாய் சொன்ன வாக்கியம் என்னது? எந்த புற்றுக்குள் எந்த பாம்போ பழமொழியை காலத்திற்கேற்ப உல்டா பண்ணியிருக்கிறேன் வைஜெயந்தி. வைஜெயந்தி கையில் இருந்த ஹேண்ட்பேக்கால் நரேந்திரன் தோளில் பலமாக ஒரு சாத்து சாத்தினாள். உன்னை திருத்தவே முடியாது நரேன். நரேந்திரன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான். உருட்டினான். தென்னை மரங்கள் நிறைய இருந்தன. வேறு ஏதேதோ மரங்கள் காற்றின் ஆணைக்கு உட்பட்டு ஆடிக்கொண்டிருந்தன. ஒரு பசுமாடு மூட்டை போல தூங்கிக் கொண்டிருந்தது. நரேந்திரன் புல்லட்டை நிறுத்தி எதிர்ப்பட்ட ஆசாமியிடம் டூரிஸ்ட் பங்களாவிற்கு வழி கேட்டு கியர் மாற்றி ஒரு கான்கிரீட் காம்பவுண்டுக்குள் இருந்தது அந்த டூரிஸ்ட் பங்களா. பங்களாவின் கதவு தேக்கில் நவீனமாக இழைக்கப்பட்டிருந்தது. கதவுக்கு இரு பக்கங்களிலும் முழங்கால் உயரத்திற்கு சிமெண்ட் சுவரில் எல்லை வகுத்து அந்த எல்லைக்குள் மல்லிகை செடி நட்சத்திரங்களாய் மொட்டுவிட்டிருந்தது. கொஞ்சம் தள்ளி இரத்த சிவப்பு பூக்களுடன் குல்மொகர் மரம், அசோக மரம், சில பெயர் தெரியாத குரோட்டன்கள். நரேந்திரன் வாசல் கதவில் நீல வட்டத்தின் நடுவில் பதிக்கப்பட்டிருந்த மஞ்சள் பொத்தானை சுட்டுவிரல் பதிய அழுத்தினான். குகைப்பாறை விலக அலிபாபா மந்திரம் சொன்ன மாதிரி கதவு உடனே திறந்தது. எட்டி பார்த்தவனுக்கு 50 வயது இருக்கும். மெலிந்த தேகம், சுருக்கங்கள் நிறைந்த ஆல்கஹால் தடவப்பட்ட முகம். அவன் உடலுக்கு பொருந்தாத பெரிய சைஸ் சட்டை அணிந்திருந்தான். கண்களில் பயரேகை முயல் குட்டியைப் போல இங்கும் அங்கும் தாவி கொண்டிருந்தது. யார் வேணும் என்றான். குரலில் லேசான நடுக்கம். கதவை பற்றியிருந்த விரல்களில் லேசான நடுக்கம். எத்தனை வருட சாராய சகவாசமோ அது கொடுத்த சீதனமாக இருக்கலாம் அந்த நடுக்கம். நரேந்திரனின் பின்னால் நின்ற வைஜெயந்தியை பார்த்தான். வைஜெயந்தியின் கழுத்து பிரதேசத்தில் பார்வையை ஓட்டினான். இங்கே யாருக்கும் ரூம் தரதில்ல என்று உடனே கதவை மூடப்போக நரேந்திரன் கதவின் இடைவெளியில் தன் ஷூவை நுழைத்து அவனை தடுத்தான். எனக்கு ரூம் எதுவும் வேண்டாம் மாணிக்கம். மாணிக்கம் தானே உன் பெயர்? என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் மாணிக்கம். அவன் கண்களில் இப்போது வியப்பு ரேகை. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் சொன்னார். அது மட்டுமில்லை, என்னை உள்ளே விடவில்லை என்றால் உன்னை உள்ளே தள்ளிவிடுவேன் என்று சொன்னார். அவன் தயங்கினான். கதவை திறந்தான். வா வைஜ் என்றான் நரேந்திரன். அது சிறிய பங்களா. 4 அறைகள் இருந்தன. 3 அறைகள் அவை உபயோகிக்கப்படும் தன்மையை இழந்திருந்தன. பாத்ரூம் குழாய்களில் டியூப் போட்டு கட்டப்பட்டு ஜன்னல் கம்பிகள் பெயர்க்கப்பட்டு சுவரில் அங்கங்கே மாடன் சித்திரம் போல காரை பெயர்ந்து, சோ மாணிக்கம், நீ யார் வந்தாலும் முதல் ரூமில் தான் தங்க வைப்பாய் இல்லையா? பெரிய மனுஷாளுங்க யார் வந்தாலும் என்று நிறுத்தினான் மாணிக்கம். அதாவது உனக்கு தண்ணி போட காசு கொடுக்கும் பெரிய மனிதர்கள் யார் வந்தாலும். மாணிக்கம் தர்ம சங்கடமாக சிரித்தான். பரவாயில்லை மாணிக்கம், எனக்கு முதல் அறையை திறந்து காட்டு. இன்ஸ்பெக்டருக்கு காட்டினாயே அந்த அறை. மாணிக்கம் வாத்து நடை நடந்து ஒரு வாசல் படியில் ஆணியில் மாட்டியிருந்த சாவி கொத்தை எடுத்து வந்து அதிலிருந்து ஒரு சாவியை தேர்ந்தெடுத்து முதல் அறையை திறந்தான். ஏன் மற்ற அறைகளை எல்லாம் பூட்டாமல் வைத்திருக்கிறாய்? மற்ற ரூம்புங்கள்ல மனுஷால் தங்க முடியுங்களா? வேறு யார் தங்க முடியுமாம்? பண்ணிங்கோ பெருச்சாலிங்கோ, அதான் நீங்க ரூம்புங்களை பார்த்தீங்களே, அங்கங்க மண்ணு தோண்டி இல்ல. இதை சரி செய்து வைத்துக் கொள்ள கூடாதா? கவர்மெண்ட் மனசு வைக்கணும். நம்ம என்னத்தா சரி பண்றது? அவன் திறந்து காட்டிய அறை சற்று வசதியாக இருந்தது. கீழே ஜான்சன் டைல்ஸ் பதித்து அதன் நடுவில் கரும்பச்சையில் ஒரு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. கம்பளம் பங்களாவின் அந்த அறை நிர்மாணிக்கப்பட்ட காலத்தில் விரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நிறைய தூசி. கம்பளத்திற்கு சற்று தள்ளி மடங்கள் விரிந்து படுக்கையாக கூடிய ஒரு ரெக்ஸின் சோஃபா, இரட்டை கட்டில்கள், மெத்தைகள், பூ போட்ட விரிப்புகள், நீல டிஸ்டம்பர் சுவரில். என்ன அது? நரேந்திரன் சுவரை நெருங்கினான். சுவரில் டிஸ்டம்பர் அடிக்கப்பட்டு
நாட்கள் பல ஆகியிருந்த போதிலும் வெயிலின் உக்கிரத்தில், மழையின் ஈரமான சீரலில் எல்லாம் அடிபடாத காரணத்தால் இன்னும் அதன் ஒரிஜினல் தன்மையை இழக்காமல் சற்று கழுவப்பட்ட நீளமாக காட்சியளித்தது. இருந்தாலும் அந்த நீலச்சுவரில் கருப்பு எழுத்துக்கள் நன்றாகவே பளிச்சென்று தெரிந்தன. கவலைப்படாதே பானு, நிம்மதியாக தூங்கு, நான் பார்த்து கொள்கிறேன். சக்கரவர்த்தி. யார் பானு, யார் சக்கரவர்த்தி? இரண்டே 2 பேருக்கு மட்டும் எழுதப்பட்ட காவியம் போல அந்த வாக்கியங்கள். வைஜ், இதை பார் என்றான் நரேந்திரன் மேல் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு. வைஜெயந்தி சுவரை நெருங்கி அதை ஆராய்ந்தாள். நரேன், இந்த அறையின் டேபிள் மேல் இருந்த கடிதத்திலும் அதே வாசகம்தான் இருந்தது நரேன் என்று வைஜெயந்தி கைப்பையை திறந்து துழாவி பால்ராஜ் அவளிடம் கொடுத்திருந்த பேப்பரை எடுத்து நீட்டினான். நரேந்திரன் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தான். அதே வாசகங்கள். என்ன இது? இன்ஸ்பெக்டர் வருவதற்கு முன் இந்த அறையை யாருக்கு விட்டிருந்தாய்? ஒரு சின்ன பையனுக்குங்க. சின்ன பையன் என்றால் இதோ இவ்வளவு உயரம் இருப்பானா? வெள்ளையாட்டு புத்திங்க உங்களுக்கு. நீங்க காட்டுற சைஸ்ல இருக்கிற பையனுக்கு தோட்டத்து பக்கம் போய் உக்காந்து எழுந்தா கழுவிக்க கூட தெரியாதுங்களே. நான் சொல்றது உங்க வயசு பையனை சொல்றேங்க. எப்படி இருந்தான்? நல்ல உசரமா ரஞ்சன் மாதிரி இருந்தான். ரஞ்சன் சினிமா ஆக்டருங்க. போச்சுடா, என்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது? நீங்களும் ரஞ்சன் மாதிரி தான் இருக்கிறீங்க. இது தேராத கேஸ். உன்னை போய் ஆளை வர்ணிக்க சொல்லி கேட்டேன் பார். என்னை ஜோட்டால் அடிக்க வேண்டும். சரி, அந்த பையன் ஏதாவது பெயர் சொன்னானா? எதுவும் சொல்லலிங்க. உங்களுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க இவ்வளவு கேள்விகளையும் கேட்டுட்டாங்களே. நான் கேட்பதற்கும் ஒரு தடவை சொல், தேய்ந்து போக மாட்டாய். அவன் எப்போது இந்த அறைக்கு வந்தான்? எப்போது அறையை காலி செய்தான்? மாணிக்கம் விரல் விட்டு எண்ணி 12ஆம் தேதி வந்தான். இன்ஸ்பெக்டர் வந்த அன்னிக்கு காலையில போயிட்டான். அதாவது 15ஆம் தேதி காலை. அதற்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வரும் வரை நீ அறையை சுத்தம் செய்யவே இல்லை. ஆமாங்க. எத்தனை மணிக்கு அந்த பையன் காலி செய்தான்? 8 மணி இருக்குங்க. நரேந்திரன் தீவிரமாக யோசித்தான். கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டு பாழாக்கினான். ஏன் மாணிக்கம், இந்த அறையில் தங்கி இருந்தானே, அவன்தான் சுவரில் இதை எழுதினான் இல்லை என்றாவது உனக்கு தெரியுமா? ஐயோ நரேன், அவன்தான் எழுதினான். நானே சொல்கிறேன். அதற்கும் குண்டுவெடிப்புக்கும் என்ன சம்பந்தம்? கம் அவுட். இந்த அறை 1000 முதலிரவுகளை கண்ட அறை போல் இருக்கிறது. என்னது என்று அரண்டான் நரேந்திரன். அறைதானே 1000 முதலிரவுகளை கண்டிருக்க வேண்டும் என்றேன். நீ ஏன் பதறுகிறாய்? ஷாஜஹானின் காதல் கானம் தாஜ்மஹால். வெள்ளை பளிங்கில் ஒரு நித்திய கீதம் தாஜ்மஹால். 20,000 தொழிலாளர்களின் 20 வருட இடைவிடாத உழைப்பு. ஷாஜஹானின் இந்த காதல் மாளிகையை கட்ட துருக்கியிலிருந்து, பெர்சியாவிலிருந்து, இத்தாலியிலிருந்து கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்திருந்து கூடி பேசி மூளைகளை கசக்கி கொண்ட நாட்கள்தான் எத்தனை. என் அன்பே, நான் ஷாஜஹான் இல்லை. ஆனால் என் காதல் ஷாஜஹானின் காதலை விட ஆழமானது, மேன்மையானது, தூய்மையானது. ஏன் தெரியுமா? ஷாஜஹானும் மும்தாஜும் வேறு வேறு உடல்களில் அவர்கள் உயிர்கள் இருந்ததாக நம்பினார்கள். இங்கே அப்படியாகவில்லையே. நான் தான் நீ, நீயேதான் நான். புரிகிறதா டார்லிங்? அத்தியாயம் 5. அந்த டூரிஸ்ட் பங்களாவை விட்டு வெளியேறி பைக்கில் ஏறும்போது கேட்டான் நரேந்திரன். நீ சொல்லு வைஜெயந்தி, நான் அம்பேல். உன் தியரி பிரகாரம் செயல்படலாம். முதலில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்த இடத்தை போய் பார்ப்போம். ஏதாவது தெரியும்? யாருக்கு? உனக்கா? போலீஸ் ஸ்டேஷன் இருந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த குட்டிச்சுவருக்கு காவலாய் ஒரு கான்ஸ்டபிள் நின்று கொண்டிருந்தார். இப்போது ஸ்டேஷன் எங்கேப்பா என்று கேட்டான் நரேந்திரன். சத்துணவு கூடத்தில் செயல்படுகிறது என்றார் கான்ஸ்டபிள். நல்ல இடம் என்றான். குட்டிச்சுவருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு சுற்றிலும் பார்த்தான். யாரும் எதையும் கலைத்து விடவில்லையே. இது என்ன சார், கோடி ரூபாய் சொத்தா? மேலே மேலே வந்து விழ இடிந்து விழுந்ததிலிருந்து அப்படியேதான் இருக்கிறது. நரேந்திரன் சுற்றிலும் கண்களை சுழற்றினான். உனக்கு ஏதாவது தெரிகிறதா பார் வைஜெயந்தி. ஏதாவது தெரியும் என்றாயே. அந்த இடம் ஒரு வினோதமான கலவையாக இருந்தது. அறையும் முழுவதுமாய் சிமெண்ட் காரையுடன் கூடிய செங்கற்கள், பசுமாடு போட்டு காய்ந்த சாணி, உடைந்து சில்லு சில்லாய் போன தண்ணீர் அல்லது சாராய பானை, உடைந்த டேபிளின் நாற்காலிகளின் முண்டங்கள், அருந்து தொங்கிக் கொண்டிருந்த ஒயர்கள், டெலிபோனின் மவுத் பீஸ், சில கருப்பு நிற இறக்கைகள், பிசிறு பிசிறாய் பஞ்சு, லாக்கப்பின் இரும்பு கம்பிகள், தி அக்யூஸ்டு என்று அரசாங்கத்தின் பழுப்பு நிற காகிதத்தில் தொடங்கிய வாசகத்துடன் ஒரு துண்டு பேப்பர், சிகரெட் பாக்கெட், நிரோத் பாக்கெட். இங்கே வந்ததில் நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது வைஜெயந்தி. என்ன அது? ஒரு உயிர் கூட சேதமாகவில்லை என்று பால்ராஜ் சொன்னார் அல்லவா? ஆம், அது தப்பு. உயிர் சேதம் நடந்திருக்கிறது. யார் செத்து போய்விட்டார்கள்? யார் என்று கேட்காதே, எது என்று கேள். அதோ பார், ஒரு காக்கையின் பீந்து போன சிறகுகள்.
சொல்லிவிட்டு நரேந்திரன் வைஜெயந்தியின் கை எட்டும் தூரத்திலிருந்து விலகி போய் நின்று சிரித்தான். நரேந்திரனும் வைஜெயந்தியும் மறுபடி அந்த பெட்டிக்கடை அருகே வந்து நின்றார்கள். இந்த ஊர் தாஜ் கோரமண்டல் இது சார். சாப்பிடுவதற்கு நல்ல ஹோட்டல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கிருந்து வடக்கில் சற்று தூரம் போனால் ஓட்டு வீடு ஒன்று இருக்கும். திண்ணையில் கையால் எழுதின போர்டு மாட்டியிருக்கும். இந்த நேரத்தில் சாப்பாடு இருக்குமா என்பது சந்தேகம்தான். உப்புமா கிண்டி தருவார்கள் போங்கள். உப்புமாதான் கிடைத்தது. சாப்பிட்டு விட்டு அந்த ஓட்டு வீட்டு அம்மாள் கொடுத்த பித்தளை டம்ளர் தண்ணீரை தூக்கி சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து நரேந்திரன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். வாட் நெக்ஸ்ட் என்று கேட்டான் வண்டியில் அமர்ந்து கொண்டே. பால்ராஜ் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரே, அந்த லிஸ்டில் இருப்பவர்களை எல்லாம் சந்தித்து பேசி நாம் டிக் செய்ய போகிறோம். பேசாமல் அந்த பண்ணையிலேயே இருந்திருக்கலாம். ஊர்வசி, ரம்பா, திலோத்தமை என்று பெயர் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆள் எல்லாம் கின் கின் தான். ஊட்டிவிட ஒருத்தி, கையை அமுக்க ஒருத்தி, காலை அமுக்க ஒருத்தி, ஜாலிலோ ஜிம்கானாதான். இந்த கேஸ் என்னடாவென்றால் வெயில், ஓட்டு வீடு, உப்புமா, நீ என்று அவஸ்தைப்பட வேண்டியிருக்கிறது. உன் உடம்பில் இருக்கும் அத்தனை இரத்தத்தையும் ஒரு சொட்டு விடாமல் உறிஞ்சி எடுத்திருக்க வேண்டும் நரேன். அப்போதுதான் உன் திமிர் அடங்கி இருக்கும். இன்ஸ்பெக்டருடன் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணினோம் பார், அது நான் செய்த இமாலய தவறு என்றால் பின்னால் உட்கார்ந்திருந்த வைஜெயந்தி. நரேந்திரன் புல்லட்டை உதைத்து கிளப்பினான். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் கொடுத்திருந்த லிஸ்டில் முதலாவதாக இருந்த வீட்டை தேடினார்கள். அந்த வீடு எண்ணூரில் இருந்தது. பிரதான சாலை பிரியும் ஒரு சந்தில் ஒரு சைக்கிள் ஷாப்பை கடந்து வண்டியை நிறுத்தி மரப்படிகள் கடந்து கதவை தட்டினதில் ஒரு கவுன் போட்ட கிழவி கதவை திறந்தாள். மேஜர் நெப்போலியன்? எஸ் என்றாள் கிழவி. திரைச்சிலையை இழுத்து உள்ளே வரவேற்றாள். நாற்காலிகள் நிறைந்த சிறிய அறை. டீப்பாயின் மேல் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட துணி போடப்பட்டு துணி டீப்பாயின் வயதை மறைத்தது. அந்த நாற்காலிகளில் ஒன்றில் கிழவர் அமர்ந்திருந்தார். மேஜர் நெப்போலியன் என்று வினவினான் நரேந்திரன். கிழவர் எழுந்தார், கை கொடுத்தார். அதில் இன்னும் பழைய மிடுக்கு இருந்தது. ஐ எம் நெப்போலியன் என்றார். குரலில் அதிகாரம் இருந்தது. வெண்பழுப்பு கண்கள், முகத்தில் 20 வருட ரிட்டையர்டு வாழ்க்கையின் சுருக்கங்கள். அவர் முகத்தில் ஒரே ஆச்சரியம், இன்னும் வெகு அடர்த்தியாய் வெகு கருப்பாய் இருந்த புருவங்கள். ஐ எம் நரேந்திரன், ஷீ இஸ் வைஜெயந்தி, மை செக்ரட்டரி. நீங்கள் ரயில்வேயின் மீது தொடுத்த வழக்கை பற்றி கேட்க வந்திருக்கிறேன். நீ போலீஸா என்று ஆங்கிலத்தில் கேட்டார். அவருடைய அதிகாரத்தில் ஒருமைதான் பிரதானமாக தெரிந்தது. இல்லை, பிரைவேட் டிடெக்டிவ். ஏற்கனவே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து குடைந்து விட்டு போனார். இப்போது நீ. என்ன விஷயம்? அந்த கேஸ் முடிந்து விட்டது. என் மகனுக்காக ஒரு தனி வீடு எழுப்ப ஒரு மனை வாங்கி வைத்திருந்தேன். ரயில்வே நிர்வாகம் அதை ரயில் பாதை போடுவதற்காக கேட்டது. நான் மறுத்தேன். ரயில்வே நிர்வாகம் பிடிவாதம் பிடித்தது. நானும் பிடிவாதம் பிடித்தேன். இதோ பார் சின்ன பையா, நான் ஒரு மேஜர். நாட்டுக்காக சேவை செய்தேன். நிறைய வியர்வையும் ரத்தமும் சிந்தி இருக்கிறேன். 40 வருட சுதந்திர தேசம் எனக்கு எதுவும் செய்யவில்லை. அதனால் என் மகனுக்காக நான் வாங்கி வைத்திருந்த நிலத்தை தேசத்திற்கு தானம் செய்வதில் இஷ்டமில்லை. கோர்ட் வரை சென்றேன். இரு, குறுக்கே கேள்வி கேட்காதே. டார்லிங், இந்த குழந்தைகளுக்கு டீ கொண்டு வா. என்ன சொன்னேன்? கோர்ட் வரை சென்றேன் என்றுதானே? ஆம், கோர்ட் வரை சென்றேன். கடைசியில் என்ன ஆயிற்று? என் மகனும் தேசத்திற்காக உழைக்கப் போகிறேன் என்று முடிவெடுத்து விட்டான். இராணுவத்தில் போய் சேர்ந்து விட்டான். அவன் இனிமேல் எந்தெந்த ஊர்களுக்கு காற்றில் அலையும் காகிதமாக அலையப் போகிறானோ தெரியாது. இந்த நிலத்தை சர்க்காருக்கே கொடுத்து விடும்படி என் மகன்தான் சொன்னான். நான் அவன் பேச்சை கேட்டு இந்த நிலத்தை ரயில்வேக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். இந்த நிலத்திற்கு ஏதோ காம்பன்சேஷன் என்று கொடுத்தார்கள். அந்த காசை என் மகன் பெயரில் பேங்கில் போட்டிருக்கிறேன். அவன் தேச சேவை முடிந்து உயிருடன் திரும்பி வந்தால் அந்த பணத்தில் பல்குத்த குச்சிகள் வாங்கி கொள்ளட்டும். கிழவருக்கு மூச்சிரைத்தது. கவுன் மாட்டிய கிழவி கொண்டு வந்த டீயை ஒரே மூச்சில் காலி செய்தார். டீ குடி, நன்றாக இருக்கிறது. இன்னும் என்ன கேட்க விரும்புகிறாய்? தேன் ஒழுகும் இந்த பப்பியை செக்ரட்டரி என்றா சொன்னாய்? கல்யாணம் செய்து கொள், நன்றாக ஒத்துழைப்பாள் உன் வேலைகளில். கிழவர் அந்த வயதிலும் இளவயது நெப்போலியனை மனதில் கற்பனை செய்து கொண்டு கண்ணடித்து காண்பித்தார். 7 தட்டு போயிருந்த டீயில் கிரோசின் ஆயில் வாசம் கலந்திருந்தது. வெளியே சொல்லவில்லை. வைஜெயந்தி மேஜரை சுட்டு விடுபவள் போல பார்த்தாள். டீயை தொடவில்லை. எழுந்தார்கள். குட் டே மேஜர் என்றான் நரேந்திரன். தேங்க்ஸ். உனக்கு டீ வேண்டாமா மிஸ்? வைஜெயந்தி வேண்டாம் என்று தலையை அசைக்க மேஜர் நெப்போலியன் அந்த டீயை இன்னொரு மடக்கில் காலி செய்தார். கிழவனின் கண்களை தோண்டி எடுத்து அவர்கள் குளிருக்காக உபயோகப்படுத்தும் கணப்பில் போட வேண்டும் என்றாள் வைஜெயந்தி சாலையை தொட்டவுடன். ஈசி வைஜெயந்தி, ஈசி என்றான் நரேந்திரன். அடுத்த விலாசமும் எண்ணூரிலேயே இருந்தது. கொஞ்சம் பழமையான 1955 பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்ட வீடு. 32 வருட வீட்டை
ஒரு மல்லிகை கொடி அணைத்து கொண்டிருந்தது. வாசல் கதவில் நீல போர்டில் வெள்ளை எழுத்துக்களில் முகம்மது அலிரஜா அந்த வீட்டின் மீது தனக்கிருந்த உரிமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தார். நரேந்திரன் கதவில் இருந்த அழைப்பு மணி பொத்தானை அழுத்த வீட்டின் உள்ளே ரீங்காரம், மௌனம். யாரும் இல்லையா என்ன? நரேந்திரன் இன்னொரு முறை அழுத்தினான். கோன் என்று உள்ளே இருந்து குரல் வினவியது. கனமான ஆண் குரல். தில்லி பாதுஷா அக்பர் என்று சொல்லலாமா என யோசித்து அதன் விளைவுகளை எண்ணி பார்த்து சொல்ல வேண்டாம் என்று தீர்மானித்து, ஹலோ, குட் மார்னிங் என்றான் நரேந்திரன் கதவை திறந்த பெரியவரை பார்த்து. பெரியவர் தலையில் அணிந்திருந்த குல்லாயை எடுத்தார். வாலைக்கும் சலாம். நீங்கள்? நரேந்திரன் மேஜர் நெப்போலியன் வீட்டில் சொன்ன விபரத்தை சொன்னான். கம் என்று உள்ளே அழைத்தார். வீடு வெளியில் இருந்து பார்ப்பதற்குத்தான் ஒரு மாதிரி, மற்றபடி உள்ளே அபாரமாக இருந்தது. உள்ளே நுழைந்தவுடன் இடறிய ஹாலில் இடது பக்கம் சுவரில் அலமாரி நிறைய புத்தகங்கள், அரை மூலையில் சோஃபாக்கள், வலது பக்க சுவரில் மெக்காவின் படம் ஒரு மாதிரி கம்பி சித்திரமாக காட்சியளித்தது. 2 குரோன் வாசகங்கள் அரபிய எழுத்துக்களில் தங்க பளபளப்புடன் இருந்தன. சுவரில் பாடம் செய்யப்பட்ட ஒரு மானின் தலை, கொம்புகளுடன் கண்களுடன் புல் தின்ன காத்திருந்தது போல இருந்தது மான். அந்த கோழிக்குண்டு செயற்கை கண்களில் உயிர் இருந்த மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணியது. ஒரு அற்புதம். அந்த கொக்குகளுக்கு பக்கத்தில் நரேந்திரன் கண்கள் அந்த போட்டோவில் நிலைத்து நின்று விட்டன. போட்டோவில் தெரிந்த பெண்ணுக்கு 20 வயது இருக்கலாம். லேசாக கலைந்திருந்த தலைமுடி. புகைப்படக்காரன் அவள் பிம்பத்தை மிக உன்னதமாக தீட்டி தீட்டி கிளிக் செய்திருந்ததில் அவளுடைய 2 முடிகள் கன்னத்தில் தனியாக அலைந்தது தெரிந்தது. இளஞ்சிவப்பில் லிப்ஸ்டிக் தீட்டி இருந்தாள். புருவங்கள் ஒழுங்குபடுத்தப்படாமல் மிக ஒழுங்காக 2 பிறை நிலாக்களாக தெரிந்தன. கழுத்து வெண் தந்தமாக பளிரிட்டது. புடவைதான் கட்டியிருந்தாள். அவள் உதடுகள் விரிந்திருந்த விதத்தில் ஒரே ஒரு சின்ன புன்னகையை சிந்த விட்டிருந்தது தெரிந்தது. அந்த புன்னகைக்காக அந்த பழத்தின் கீழ் நின்று 1000 வருடங்கள் தவம் செய்யலாம். அவளுடைய மூக்கின் இடது ஓரத்தில் இருந்த ஒரே ஒரு கடுகளவு மச்சம். அவள் என் பெண், பெயர் ஷாஹிரா என்றார் பெரியவர். தலையை தடவினார். நரேந்திரனை பார்வையால் கிழித்தார். அவர் நெற்றியில் தொழுகை வடு 3ஆம் கண் போல இருந்தது. ஐம் சாரி என்று நரேந்திரன் தடுமாறினான். அவ்வளவு நேரம் அந்த படத்தை வெறித்தது அநாகரிகம் என்பது போல உணர்ந்தான். பரவாயில்லை, அவளை பார்ப்பவர்கள் யாரும் முதலில் மெய்மறந்துதான் போவார்கள். அவள் உருவாக்கிய அறைதான் அந்த அறை. இந்த 3 கொக்கு பறவைகள், மெக்கா சித்திரம், குரான் எழுத்துக்கள், பாடம் பண்ணப்பட்ட மான் தலை எல்லாமே அவள் கைவண்ணம்தான். யூ மீன் உங்கள் பெண்தான் இந்த மான் தலையை பாடம் பண்ணினார்கள் என்று சொல்கிறீர்கள்? குரான் மேல் ஆணையாக ஆம். உட்காருங்கள். நிற்கிறீர்களே, இது யார்? உங்கள் மனைவியா? இது என் செக்ரட்டரி வைஜெயந்தி என்றான். இன்னும் அவன் அந்த பெண்ணை பார்த்த பிரமிப்பில் இருந்து விலகவில்லை. அந்த மான் தலை அப்படியே உயிருடன் எட்டி பார்ப்பது போலவே. அந்த மான் நிஜமாகவே உயிருடன் எழுந்து வருகிற மாதிரி இருக்கிறது என்றான் நரேந்திரன். பெரியவர் அதற்கு பதில் சொல்லாமல், நீங்கள் என்ன கேட்டீர்கள்? எதற்கு கேஸ் போட்டேன் என்றா? என் நிலத்தை ஒன்றும் அரசாங்கம் தொடவில்லை. ஆனால் எங்களுடைய இடுகாடு ஒன்றை ரயில்வே பாதை சாப்பிடுகிறது. அதனால்தான் நூற்றுக்கணக்கான பேர் வருத்தப்படுவார்களே என்று கேஸ் போட்டேன். அங்கே புதைக்கப்பட்டிருக்கும் தூய ஆத்மாக்களின் மீது கேவலம் இரும்பு சக்கரங்கள் கொண்ட மரப்பெட்டிகள் ஓடுவது அவ்வளவு நன்றாகவா இருக்கும் என்று நினைத்தேன். கடைசியில் நிர்வாகம் பக்கத்திலேயே இன்னொரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டது. நம் ஜனங்களும் ஒன்றும் அதிகமாக கவலைப்படவில்லை. சரி என்று நானும் கேஸை வாபஸ் வாங்கிவிட்டேன். என் ஒருவனுடைய மன உணர்வுகளுக்காக 1000 10,000 பேர் அவதிப்படக்கூடாதல்லவா? நரேந்திரன் எழுந்து கொண்டான். உங்களை நிறைய தொந்தரவு பண்ணிவிட்டேன் என்றான். பார்வையை முகமது அலியை மீறி உள்ளே செலுத்தி ஷாஹிரா தென்படுகிறாளா என்று பார்த்தான். அதற்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேண்டும். அடுத்த பிறவியில் ஈயாகவாவது கொசுவாகவாவது பிறவியை கொடு என்று கடவுளிடம் ஒரு உடனடி பிரார்த்தனை செய்து கொண்டான். வருகிறேன் என்றான் நரேந்திரன். வீட்டை விட்டு வெளிப்பட்டார்கள். என்ன நரேன், மயக்கத்தில் இருப்பவன் நடந்து வருகிற மாதிரி நடந்து வருகிறாயே? ஷாஹிராவின் ஞாபகமா? ஆம். என்னது? கோபிக்காதே வைஜ். அந்த பெண் ஷாஹிரா நிஜமாகவே எவ்வளவு அழகு! உபாசனைக்கு உரிய தேவதை போல இருந்தாள். அவளை ஒருமுறை நேரில் காட்டியிருந்தால் அவர் என்ன குறைந்தா போயிருப்பார்? பர்தாக்காரர்கள் நரேன், ஜாக்கிரதை. உன் மூக்கை இந்த இடத்தில் எல்லாம் நீட்டினால் ஒட்ட அறுத்து விடுவார்கள். நீ என்ன கேஸை கவனிக்க வந்தாயா, இல்லை சைட் அடிக்க வந்தாயா? சாரி என்றான். அடுத்தது? அடுத்த 2 வீடுகளில் ஒன்றில் இருந்த ஆபீஸ்காரரின் மனைவி மாம்பாக்கத்திற்கு பதில் ரயில்வேக்காரர்கள் எண்ணூரிலேயே நிலம் ஒதுக்கி கொடுத்து விட்டதில் மகா சந்தோஷமாக இருந்தாள். அந்த மனைவி 2 வாக்கியம் பேசியவுடன்
குண்டு வெடிப்பதை பற்றி யோசிப்பது கூட பாவம் என்று அந்த குடும்பம் நினைக்கும் என்று நரேந்திரன் தீர்மானித்து வெளிப்பட்டான். அடுத்த அட்ரஸில் கேஸ் போட்டிருந்தவரே வாழ்ந்து தீர்த்தது போதும் என்று அம்பேல் விட்டு நின்று நான் ஆட்டத்தில் இனிமேல் இல்லை என்று மண்டையை போட்டிருந்தார். அன்றைக்கு 10ஆம் நாள். வாசலில் இலைகள் விழுந்து கொண்டிருக்க நாய்களும் நரிக்குறவர்களும் முதலாம் பானிபட் யுத்தம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். நரேந்திரனை யாரோ தொட்டு சாப்பிட வாருங்களேன் என்று 5 மணிக்கு பகல் சாப்பாட்டிற்கு அழைத்தார்கள். நரேந்திரன் அந்த இடத்திலிருந்து விடுபட்டு விலகி நடந்தான். வைஜெயந்தி பெண்கள் சைடிலிருந்து விலகி வந்தாள். செத்துப்போனவருக்கு மனைவி வாரிசு என்று எதுவுமே இல்லை நரேன். வந்திருப்பவர்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள், நண்பர்கள். விருந்து சாப்பாட்டிற்கு கூட இறந்து போனவர் முன்னாலேயே ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த குண்டுவெடிப்பு பற்றி இவரை கேட்க வேண்டுமென்றால் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ நாம் ஓட வேண்டியிருக்கும் என்றாள் வைஜெயந்தி. கேஸ் இத்துடன் முடிவடைகிறதா? ஆம் என்று நினைக்கிறேன். யாரோ ஒரு கிராக் இந்த ரயில்வே பாதையை ஒரு காரணமாக வைத்து மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனை வெடித்திருக்கிறான். அவன் வேலை முடிந்து இந்நேரம் ஏதோ ஒரு ஆபீஸில் உட்கார்ந்து கூட்டல் போட்டு கொண்டிருக்கலாம். இல்லை ஒரு கடையில் உட்கார்ந்து வாடிக்கையாளர்களிடம் பேரம் பேசி கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வெட்டி அலைச்சல். வா, பால்ராஜிடம் போய் டாட்டா சொல்லிவிட்டு வரலாம். நரேந்திரன் தன்னுடைய ஆத்திரத்தை வண்டியிடம் காட்ட வண்டி ஒரே உதையில் சீரான தட்டை துப்பத் தொடங்கியது. வைஜெயந்தி ஏறியவுடன் வண்டியை சீரவிட்டான் நரேந்திரன். அவர்கள் சென்னையை அடைந்த நேரத்தில் அவர்களுக்கு மிக அதிர்ச்சியான செய்தி ஒன்று காத்திருந்தது. உன் கண் ஒரு கவிதை டார்லிங். அட, அப்புறம்? உன் அருவி முடி ஒரு அற்புதம். ஓஹோ, அப்புறம்? உன் மூக்கு மாதுளை மொட்டு பிரிஞ்ச மாதிரி லேசாய் பிரிஞ்சிருக்கே அந்த லிப்ஸ், பளிர்னு தெரியிற பல்லுங்க, அப்புறம் வாசனையா இருக்கிற உன் மூச்சு காத்து, உன் உடம்போட தாழம்பு வாசனை. எவ்வளவு பொய்! ச, பொய்யில்ல, சத்தியம் சத்தியம். ஐயோ, என்னங்க இது? எதுக்காக இப்படி கையில ரத்தம் வர்ற மாதிரி கல்தரையில அடிச்சிங்க? ரத்தம் வருது பாருங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அது என்ன என் மேல உங்களுக்கு அப்படி ஒரு கண்மூடித்தனமான காதல்? ஆமா, என் டார்லிங்க நான் லவ் பண்றேன், பண்ணுவேன் என் வாழ்நாள் முழுக்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமாங்க? என்ன கண்ணம்மா, என்னை இவ்வளவு லவ் பண்றீங்களே, நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, என்னங்க, ஏன் மாற பிடிச்சுக்கிட்டீங்க? என்ன பண்ணுது உங்களுக்கு? பேசுங்க, ஐயோ பேசுங்க. நான் ஒரு பாவி, பேசுங்க. அத்தியாயம் 6. நரேந்திரன் ஆபீஸை அடைந்த போது ராம்தாஸ் வழுக்கையை தடவிக்கொண்டே போனில் பதறிக்கொண்டிருந்தார். ராம்தாஸ் அவ்வளவு சீக்கிரம் உணர்ச்சிவசப்படுபவர் அல்ல. அவர் உணர்ச்சிவசப்படுகிறார் என்றால் விபரீதமான விஷயமாக இருக்க வேண்டும். நரேந்திரன் அவர் முன்னால் போய் நின்று சைகையால் என்ன தாஸ் என்று வினவினான். ராம்தாஸ் போனை கீழே வைத்தார். கமிஷனருக்கு கடிதம் வந்திருக்கிறதாம் நரேன். என்னவென்று? டிபார்ட்மெண்ட் அந்த கிறுக்கன் சொன்னதை செய்யவில்லையாம். மாம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு நேர்ந்த கதிக்கு பின்னரும் பேப்பரில் மாம்பாக்கம் ரயில்வே டிராக் திட்டத்தை கைவிட்டதாக அறிவிப்பு வரவில்லை என்பதால் அவன் அடுத்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறானாம். என்ன தாஸ்? நாளைக்கு மாலை டோர்னக்கா போலீஸ் ஸ்டேஷனாம். அதை வெடித்தவுடன் அப்புறம் நிச்சயம் தாஜ்மஹால் தானாம். டோர்னக்கா போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கிறது தாஸ்? ஹைதராபாத்தில். கமிஷனரை போய் பார், பால்ராஜும் அங்கேதான் இருக்கிறார். எனவே உனக்கு கமிஷனரை பார்ப்பதில் சிரமம் இருக்காது. கமிஷனர் கோபத்தின் உச்சியில் இருந்தார். அவர் நாற்காலிக்கு கீழேயே யாரோ குண்டு வைத்து விட்ட மாதிரி தனக்கு கீழே இருந்தவர்களை எல்லாம் சரம் சரமாக திட்டிக் கொண்டிருந்தார். பால்ராஜ் அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு பச்சை சிகப்பு கருப்பு டெலிபோன்களில் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க நரேந்திரன் கமிஷனர் எதிரில் போய் அமர்ந்தான். யார் ராணி? நரேந்திரன் திடுக்கிட்டான். உன்னை யார் உள்ளே விட்டது? பேப்பர்காரனாக இருந்தால் சொல்லிவிடு, கழுத்தை பிடித்து தள்ளச் சொல்கிறேன். ரகுநாத்! கமிஷனரின் தொண்டை நரம்பு பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல இருந்தது. சார், நான் நரேந்திரன், ஈகிள் சை டிடெக்டிவ் ஏஜென்சி. கமிஷனர் கொஞ்சம் சாந்தமானார். அந்த ஆசாமியா என்றார். மாம்பாக்கத்தில் சுற்றினாயாமே, என்ன கண்டுபிடித்தாய்? ஷாகிரா நல்ல அழகென்று கண்டுபிடித்தேன் என்று சொல்லலாமா என்று யோசித்து நரேந்திரன் வேண்டாம் என்று தீர்மானித்தான். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான். நாங்கள் அத்தனை பேர் டேரா போட்டு அந்த ஏரியாவையே அலசிவிட்டோம். எங்களுக்கே ஒன்றும் கிடைக்கவில்லை. உனக்குத்தான் கிடைக்கப் போகிறதாக்கும். இந்த ரயில்வேக்காரர்களுக்கு லெட்டர் போட்டால் பதிலே வரமாட்டேன் என்கிறது. போனில் பேசினால் யார் யாரோ டாம் டிக் ஹாரி எல்லாம் போனை எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதற்கு இருக்கிறது, பிடுங்கவா என்று கேட்கிறான். இவனானால் ஸ்டேட்டாக போலீஸ் ஸ்டேஷனை தகர்க்கிறேன் என்று கிளம்பி இருக்கிறான். காலையிலிருந்து பேப்பர்காரர்கள் போன். மாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சம்பவம் பற்றி நமக்கு முன்னாலே தெரியுமாமே என்று. யார் நியூஸை லீக் பண்ணியிருப்பார்கள்? ஹைதராபாத் கமிஷனரிடம் போனில் பேசினேன். அவருக்கும் ஒரு கடிதம் வந்திருக்கிறது. தைரியமாக மெட்ராஸில் இருந்து முன்னாலேயே அனுப்பியிருக்கிறான்.
அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தின் நகலை நமக்கும் அனுப்பியிருக்கிறான் பார் என்று கமிஷனர் கடிதத்தை நரேந்திரன் முகத்தில் விட்டெறிந்தார். சுத்தமாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது கடிதம். டியர் கமிஷனர் என்று தொடங்கி சென்னை கமிஷனருக்கு அனுப்பப்பட்ட பாணியில் இன்னொரு கடிதம். ஒரே வித்தியாசம், இந்த கடிதத்தில் நாளை மாலை 6 மணிக்கு டோர்னகா ஸ்டேஷன் தகர்க்கப்படும் என்று ஹைதராபாத் கமிஷனருக்கு முதல் கடிதத்திலேயே தேதி நேரம் எல்லாவற்றையும் குறிப்பிட்டிருந்தான். நாளைக்கு என்ன தேதி என்று நரேந்திரன் மணிக்கட்டை திருப்பி பார்த்தான். ஆகஸ்ட் 20. ஹைதராபாத் கமிஷனருக்கு 2 நாட்கள் முன்பே கடிதம் போய் சேர்ந்திருக்கிறது. அதாவது மாம்பாக்கம் ஸ்டேஷனை வெடிப்பதற்கு முன்னாலேயே எதிரிக்கு நிச்சயம் போலீஸ்காரர்கள் தன் பேச்சை கேட்கப் போவதில்லை என்று தெரிந்திருக்கிறது. அப்படியானால் தாஜ்மஹாலுக்கு அவன் குறி வைத்திருப்பது எப்போது? இன்னும் 1 வார காலத்திற்குள்ளா? அதற்குள் நரேந்திரன் எழுந்து கொண்டான். எழுதி கொடுத்து திட்டமிட்டு செயல்படுகிறாயா நண்பனே? வருகிறேன். கமிஷனருக்கு பக்கத்தில் நின்றிருந்த பால்ராஜிடம் சென்றான். பால்ராஜ் புருவங்களால் என்ன என்று வினவ, நான் உங்களுடன் அப்புறம் தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு பால்ராஜின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் நரேந்திரன் அங்கிருந்து வெளியேறினான். டகோட்டாவோ பர்கோட்டாவோ ஏதோ ஒரு சின்ன சைஸ் விமானம் தரை தொட்டதும் வைஜெயந்தி மணி 4:50 என்றாள். இன்னும் 1 மணி நேரம் நரேன் என்றாள் வைஜெயந்தி. ஜன்னல் வழியே ஹைதராபாத் விமான நிலையத்தின் தீப்பெட்டி கட்டிடங்களும் ஒரு புறப்பட தயாராயிருந்த இன்ஜினை விசில் போல் இயக்க வெட்டியிருந்த ஒரு 707ம் ஒரு தீயணைப்பு என்ஜினும் வெள்ளை வெள்ளை அணிந்த சிப்பந்திகளும் தெரிந்தார்கள். பிளேனை விட்டு இறங்கி வந்து பொறுமையின்றி லவுஞ்சில் அமர்ந்து லக்கேஜ் வர காத்திருந்தார்கள். 10 நிமிடங்களில் ஒரு மிகப்பெரிய VIP சூட்கேஸ் கன்வேயர் பெல்ட்டில் நழுவி வர நரேந்திரன் அதை பொறுக்கிக் கொண்டான். சூட்கேஸின் அடிப்பாகத்தில் சாமர்த்தியமாக சில துளைகள் போடப்பட்டிருந்தன. கையில் தூக்கிய VIP பெட்டியுடன் உள்நாடு என்பதற்காக கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அசிரத்தையாக இருந்ததை நன்றியுடன் நினைத்து VIPயை சாலையில் வைத்து திறந்தான். ஜூனியர் கம் அவுட் என்றான். VIPயில் படுத்திருந்த ஜூனியர் ஒரு கண்ணை மட்டும் திறந்து நரேந்திரனை பார்த்து சடாரென்று தாவி சாலைக்கு வந்தது. ஒரு ஆட்டோ ஓட்டி அவர்களை உரசிக்கொண்டு வந்து நின்று, பஞ்சாரா ஹோட்டல் சாப் என்று வினவ நரேந்திரன் ஆட்டோவை உதாசீனம் செய்தான். ஒரு டாக்ஸியில் ஏறி அமர்ந்து டோர்னகா என்றான் சுருக்கமாக. டாக்ஸி ஆஸ்மேனியா யூனிவர்சிட்டியை தொட்டுக்கொண்டு இருக்கும் டோர்னகா ஏரியாவை நாடி விரைந்தது. பாதை அங்கங்கே வளைந்து சென்றது. அங்கங்கே தெரிந்த கட்டிடங்களின் உச்சியில் செங்குத்தாக நிற்க வைத்த குச்சி பூச்சி போல ஆண்டனாக்கள், சாலையில் நடந்த 1-2 மாடுகள், தூரத்தில் நிழல் படம் போல தெரிந்த ஒரு சர்ச், அப்புறம் பச்சை பச்சையாய் காம்பவுண்டு நிறைய மரம் செடி கொடிகளுடன் ஆஸ்மேனியா யூனிவர்சிட்டி. நாய் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தது. வைஜெயந்தி சன்னமாக குரட்டை விட்டு கொண்டிருந்தாள். கிதர் சாப் என்றான் டிரைவர். டோர்னகா போலீஸ் ஸ்டேஷன் என்றான் நரேந்திரன். கோன்சா போலீஸ் ஸ்டேஷன்? இது என்ன புது பூதம்? எந்த போலீஸ் ஸ்டேஷன் என்கிறான்? டோர்னகாவில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது? 3 என்றான் டாக்ஸி டிரைவர். காந்தி ரோட் போலீஸ் ஸ்டேஷன், டோல்கேட் போலீஸ் ஸ்டேஷன், இண்டிபெண்டன்ஸ் பார்க் போலீஸ் ஸ்டேஷன். ஒவ்வொரு ஸ்டேஷனாக போ என்றான். மணியை பார்த்தான். 5:30. 6 மணிக்கு. அதற்குள் போய் என்ன செய்ய போகிறேன்? போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று வெடியே வெடிக்காதே என்று சொல்லப் போகிறேனா? டாக்ஸியோட்டி நரேந்திரனை ஒரு மாதிரியாக பார்த்தான். டாக்ஸியை சட்டென்று இடது பக்கமாக திருப்பினான். ஆக்சிலேட்டரில் ஏறி அமர்ந்து கொள்ள டாக்ஸி இன்னும் அதிகமாக சப்தப்படுத்தி கொண்டு பறந்தது. முதல் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் சென்றி ஒருவன் தூங்கி வழிந்து கொண்டிருக்க, உள்ளே மஞ்சள் விளக்கின் ஒளியில் இன்ஸ்பெக்டர் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். நிச்சயம் இதுவாக இருக்க முடியாது. அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் என்றான் நரேந்திரன். அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் 4 தெருக்கள் திரும்பியதும் இருப்பதாக டிரைவர் சொன்னான். நரேந்திரனின் பரபரப்பில் விஷயம் தீவிரமானது என்று உணர்ந்து வண்டியை கியர் மாற்றி ஜெட் வேகத்தில் ஓட்டினான். அந்த 4வது தெருவின் திருப்பத்தில் டாக்ஸி உள்ளே நுழையும் முன் வழி மறிக்கப்பட்டது. 2 போலீஸ்காரர்கள் நரேந்திரனை தெலுங்கில் அதட்டி இறக்கினார்கள். வைஜெயந்தியையும் ஜூனியரையும் சந்தேக கண்களுடன் பார்த்தார்கள். நான் மெட்ராஸ் கமிஷனரிடமிருந்து வருகிறேன் என்றான் நரேந்திரன். போலீஸ்காரர்கள் நரேந்திரனை உள்ளே விட மறுத்தார்கள். ஏதாவது பேசினால் கழுத்தில் கை வைப்பார்கள் போல தோன்றியது. நரேந்திரன் அந்த தெருவில் நுழைய வேறு பாதை இருக்கிறதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த வெடிச்சத்தம் கேட்டது. மிகப்பெரிய வெடிச்சத்தம். 100 ஒற்றை வெடிகளை ஒரு சேர வைத்து வெடித்த மாதிரி சத்தம். நரேந்திரனை தடுத்த போலீஸ்காரன் மீது ஒரு கல் வந்து விழ அடுத்த வினாடி அந்த போலீஸ்காரர் இருந்த இடம் தெரியவில்லை. நரேந்திரன் கம் வைஜெயந்தி என்று அவளை இழுத்து கொண்டு முன்னால் நடந்தான்.
ஜூனியர் அவர்களுக்கு முன்னால் வெடிச்சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி ஓடியது. போலீஸ் ஸ்டேஷன் அப்போதுதான் விழுந்து கொண்டிருந்த சூரியனின் ஆரஞ்சு வெளிச்சத்தில் ஒரு இங்கிலீஷ் படத்தில் வரும் சிதைப்பாடுகள் போல காட்சியளித்தது. துக்கம் கொண்டாடுபவர்கள் போல சுற்றி வர போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருக்க பளிச்சென்று கேமரா மின்னல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இன்னும் வெடித்த இடத்தில் தூசி மௌனமாக உலவிக் கொண்டிருக்க கமிஷனரோ வேறு யாரோ ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஜீப்பின் மைக்கில் இடைவிடாமல் கத்திக் கொண்டிருந்தார். போலீஸ்காரர்கள் இடிபாடுகளை மெல்ல நெருங்கி அப்புறப்படுத்த உள்ளே இருந்து ஏதோ ஒரு ஹீனமான குரல் கேட்டது. நரேந்திரன் சுற்றியிருந்த ஜனங்களை விலக்கி கொண்டு பார்த்தான். ஒரு நாயின் கால் தெரிந்தது. ஒரு காகத்தின் பீந்த இறகுகள் தெரிந்தன. நரேந்திரன் வெறுப்பேற்றப்பட்ட மெக்சிகோ காலை போல உணர்ந்தான். ஒரு ஆசாமி கண்ணுக்கு தெரியாத புகை போல மெட்ராஸிலிருந்து சவால் விட்டு அவன் செயலை நிறைவேற்றுகிறான். நான் அவன் வால் பின்னால் காணல் நீரை துரத்தும் நாய் போல துரத்தி கொண்டிருக்கிறேன். ஜூனியர் நரேந்திரனின் காலடியில் நின்று கொண்டு இடிபாடுகளுக்கிடையில் சிக்கியிருந்த நாயை பார்த்து அனுதாப குரல் கொடுத்தது. நரேந்திரன் அந்த ஹோட்டல் அறையில் படுத்திருந்தான். வைஜெயந்தியும் ஜூனியரும் பால்கனியில் உட்கார்ந்திருந்தார்கள். வைஜெயந்தி ஜூனியரை அபத்தமான கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்க ஜூனியர் ஒவ்வொரு கேள்விக்கும் தும்முகிறார் போல குறைத்து கொண்டிருந்தது. இந்த கேஸில் எங்கேயோ ஒரு நுனியை தவற விட்டு கொண்டிருக்கிறேன். எங்கே என்று யோசித்தான் நரேந்திரன். எதிரி யார்? ஆனா பெண்ணா? ஆண்தான். ஹைதராபாத் வரை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தகர்க்க வேண்டுமென்றால் அபார துணிச்சல் வேண்டும். ஆணாகத்தான் இருக்கும். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு மறை கழன்ற கேஸ். ரயில்வே பாதையை போடும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்கிறான். இல்லையென்றால் ஆக்ராவின் தாஜ்மஹால் பனால் என்கிறான். தாஜ்மஹால் ஏன்? தாஜ்மஹால் எதற்கு பெயர் போனது? தாஜ்மஹால் அழியா காதலுக்கு பெயர் போனது. தாஜ்மஹால் காதல் சின்னம். இரு நிதானமாக யோசி. இங்கே நெருடுகிறது. மாம்பாக்கம் டூரிஸ்ட் பங்களாவில் பார்த்த அந்த பேப்பர், அதில் எழுதியிருந்த வாசகம். கவலைப்படாதே பானு, நிம்மதியாக தூங்கு, நான் பார்த்து கொள்கிறேன். சக்கரவர்த்தி. ஏய்! நரேந்திரன் எழுந்து அமர்ந்து கொண்டான். அந்த வாசகம் காதலில் தோய்ந்த வாசகம் என்றால் குண்டு வைத்த நண்பன் அவனாகத்தான் இருக்க முடியும். கவலைப்படாதே பானு. பானு எங்கே இருக்கிறாள்? ரயில் பாதை எங்கே போகிறது? 3 பேருக்கு சொந்தமான நிலம், ஒரு இடுகாடு. காட், தேங்க் காட், இடுகாட்டில் பானு தூங்குகிறாள். நிச்சயம் அந்த பானுவின் மீது ரயில் பாதை ஓடுவதை நம் சக்கரவர்த்தி விரும்பவில்லை. அதனால்தான் சக்கரவர்த்தி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறான். மாம்பாக்கத்தில் லாட்ஜி இல்லை. அதனால் டூரிஸ்ட் பங்களாவில் தங்கியிருந்து இரவோடு இரவாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள் டைம் பாம் செட் பண்ணி வைத்துவிட்டு இந்த இடம் உதைக்கிறது. அவன் வருகையை போலீஸ்காரர்கள் யாருமே கவனிக்கவில்லையா? சக்கரவர்த்தி நிச்சயம் சுற்று வட்டாரத்தில் ஏதோ ஒரு லாட்ஜில் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும். 90% லாட்ஜ். வேலையை முடித்துவிட்டு அந்நிய முகங்களின் நடுவே காணாமல் போய்விடலாம். ஈஸி. மனநிலை சரியில்லாத ஒரு சைக்கோபாத் இங்கே தங்கியிருக்கும் லாட்ஜிலும் ஏதாவது ஒரு கடிதத்தை எழுதியிருக்கலாம். மணி என்ன? 9. இந்நேரம் இருப்பானா? சந்தேகம். முயற்சி செய். தாஜ்மஹால் தப்ப வேண்டும். நரேந்திரன் சட்டென்று படுக்கையில் உட்கார்ந்தான். வைஜெயந்தி, கமான். நம் நண்பனுக்கும் நமக்கும் இடைவெளி குறைந்து வருவதாக நினைக்கிறேன். அவன் குரலில் இருந்த பரபரப்பில் ஜூனியர் வைஜெயந்தியின் கமீஸை பற்றி கொண்டிருப்பது தெரியாமல் வைஜெயந்தி எழுந்து ஓடி வந்தாள். எப்படி நரேன்? முதலில் கமீஸை வாங்கி போட்டுக்கொள், போகும்போது சொல்கிறேன். நரேந்திரன் அறையிலிருந்து வெளிப்பட்டு காரிடாரின் வழவழப்பான பாதையில் வழுக்கி ரிசப்ஷனை நோக்கி ஓடினான். டெலிஃபோன் ப்ளீஸ் என்று கேட்டுவிட்டு ரிசப்ஷனிஸ்டின் அனுமதிக்கு காத்திராமல் டெலிஃபோன் டைரக்டரியை திறந்து ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கமிஷனரின் நம்பர் தேடி நம்பர் கிடைத்து விரலை டயலில் பதித்து சுழற்றி, ஹலோ கமிஷனர், ஐ எம் நரேந்திரன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். டோர்னகா போலீஸ் ஸ்டேஷனின் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அத்தனை லாட்ஜுகளையும் செக் பண்ணி தமிழ்நாட்டுக்காரர்கள் தனியாளாக வந்து தங்கியிருந்து போனார்களா என்று விசாரிக்கும்படி தயவு செய்து சேர்த்து கேட்டுக்கொண்டான். தான் தங்கியிருக்கும் ஹோட்டலின் பெயரை நிமிர்ந்து ரிசப்ஷன் மரவேலைப்பாட்டில் பதிக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பெயர் பலகையை பார்த்து சொன்னான். கமிஷனர் அவன் சொன்னவுடன் ரிசீவரை கீழே வைக்காமலேயே சரமாக ஆணைகளை பிறப்பிப்பது தெரிந்தது. நரேந்திரன் போனை சின்ன சந்தோஷத்துடன் கீழே வைத்தான். உஸ்தாத், இந்த ஹோட்டலில் சக்கரவர்த்தி என்று யாராவது ஒரு தமிழன் வந்து தங்கியிருந்தானா என்று பார்த்து சொல்ல முடியுமா? கடந்த 3 நாட்களில் ரிசப்ஷனிஸ்டை கேட்டுவிட்டு ஆவலுடன் காத்திருந்தான். நீங்கள் போலீஸா என்று கேட்டான் ரிசப்ஷனிஸ்ட் லெட்ஜரை புரட்டி கொண்டே. இல்லை, ஜேம்ஸ் பாண்ட், ஷெர்லாக் ஹோம்ஸ், சங்கர்லால் என்று சொல்லிவிட்டு கட்டை விரலை மடித்து சுட்டு விரலை உயர்த்தி
டிஷ்யூம் டிஷ்யூம் என்று சுட்டிக்காட்டினான். இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் அவனை உற்சாக பந்தாக மாற்றியிருந்தது. ரிசப்ஷனிஸ்ட் லெட்ஜரை விரலால் வருடி பார்த்துவிட்டு என்று உதட்டை பிதுக்கினான். நரேந்திரன் உற்சாகம் குறையாமல், பரவாயில்லை, இந்த ஏரியாவில் இருக்கும் அத்தனை ஹோட்டல்களின் அட்ரஸும் எனக்கு இப்போது வேண்டும், தர முடியுமா? போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சேர்ந்தே இருப்பவை முதலில். வைஜெயந்தி அவன் தோளை தொட்டாள். என்ன கண்டுபிடித்து விட்டாய் நரேன், இந்த ஆட்டம் ஆடுகிறாய்? நரேந்திரன் தன்னுடைய தியரியை சொன்னான். கேட்டுக்கொண்டே இருந்த வைஜெயந்தி வியப்பில் விழிகளை விரித்தாள். லாஜிக்கலாகத்தான் இருக்கிறது. எப்படி நரேன் தோன்றியது உனக்கு? லேட்ரல் திங்கிங். நீ கிண்டல் பண்ணவில்லை, அதான் என்று ரிசப்ஷனிஸ்ட் நீட்டிய அட்ரஸ் லிஸ்டை பார்த்தான். ஹோட்டல் மேனகா, ரம்யா டி, பாரிஸ், ஹோட்டல் தாஜ். நரேந்திரன் விரலை அங்கே நிறுத்தினான். முதலில் இந்த தாஜ் ஹோட்டல். நம் நண்பருக்குத்தான் தாஜ்மஹால் என்றால் மிகவும் பிடிக்குமே. தாஜ் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் நரேந்திரன் சொன்னதை கேட்டு ரெஜிஸ்டரை புரட்டி, மிஸ்டர் குமார் ஃப்ரம் மதராஸ் என்றான். இருக்கிறாரா? நரேந்திரனின் இதயம் வாய்வரை வந்துவிட்டது. இருக்கிறார் என்று நினைக்கிறேன், பார்க்கிறேன். பாருங்கள் பாருங்கள் என்றான் நரேந்திரன். சாரி, சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் காலி செய்தார். நரேந்திரன் முகத்தில் ஏமாற்றம் தொங்க, அந்த அறையை நான் பார்க்க வேண்டுமே என்றான். நீங்கள் யார்? வாடகைக்கு தங்கப் போகிறவன். அந்த அறையை உடனே எனக்கு காட்டுங்கள், இல்லையென்றால் போலீஸை விட்டு சொல்ல சொல்கிறேன். தாஜ் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் மிரண்டு போனான். கவுண்டரை விட்டு வெளியே வந்து லிப்டுக்காக காத்திருக்க பொறுமையின்றி, செகண்ட் ஃப்ளோர் சார், படியிலேயே ஏறிவிடலாம் என்றான். இரண்டாவது மாடியில் மூளை அறையை நெருங்குகையில் அந்த அறையிலிருந்து ஒரு சோக்ரா வெளிப்பட்டு, சார், அறையை காலி செய்தவர் இதை மறந்துவிட்டார் என்று ஒரு பேப்பரையும் ஒரு ஒற்றை ரோஜாவையும் கொண்டு வந்து நீட்ட, நரேந்திரன் ரிசப்ஷனிஸ்டை முந்தி அந்த பேப்பரை வாங்கி பார்த்தான். கவலைப்படாதே பானு, நிம்மதியாக தூங்கு, நான் பார்த்து கொள்கிறேன். சக்கரவர்த்தி இவன்தான், நம் நண்பன் இவன்தான். நரேந்திரன் சட்டென்று பாய்ந்து அந்த சோக்ராவின் தாடையை பிடித்தான். மகராஜ், அந்த ஆசாமி எப்போது காலி செய்தார் சொல்வாயா? இப்போதுதான் சாப், நான் தான் அவருக்கு ஆட்டோ பிடித்து கொடுத்தேன். எங்கே போகிறார் என்று தெரியுமா? கோல்கொண்டா கோட்டை பக்கம் கஜல் பாடுகிற பெண்கள் இருக்கும் இடத்தை ஆட்டோக்காரனிடம் சொன்னார். இந்தா, இதில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று சாவகாசமாக எண்ணி பார்த்துக்கொள். எனக்கு அந்த இடம் பற்றி விளக்கமாக சொல். நரேந்திரன் தாஜ் ஹோட்டலை விட்டு வெளிப்பட்ட போது பரபரப்பாக இருந்தான். வைஜ், நீ ஒரு காரியம் செய். ஹைதராபாத் கமிஷனரிடம் போய் விவரங்களை சொல். ஊருக்கு வெளியே போகும் அத்தனை வழிகளிலும் உஷாராக போலீஸை நிறுத்த சொல். நான் போகிறேன் அந்த சக்கரவர்த்தியை தேடி என்றான். தெருவோடு ஓடிய ஆட்டோவை நிறுத்தி அவசரமாக ஏறிக்கொண்டான். கோல்கொண்டா என்றான். ஹோட்டல் பாய் சொன்ன கார்டலைன்ஸ் பகுதியை ஆட்டோ தொட்டபோது மணி ஏறக்குறைய 11. ஓட்டிய வேகத்தில் ஆட்டோ என்ஜின் அடுப்பு அளவிற்கு சூடாகியிருந்தது. அந்த பகுதியை ஆட்டோவில் அவசர ரவுண்டு அடித்ததில் இன்னொரு பகுதியில் ஒரு ஆட்டோ நின்றிருந்தது. அந்த ஆட்டோதான் என்றான் நரேந்திரன். நிறுத்து. நரேந்திரன் இடுப்பில் செருகியிருந்த துப்பாக்கியை ஒரு முறை தொட்டு பார்த்துவிட்டு இறங்கினான். இங்கேயே காத்திரு என்றான். எதிராட்டோ காலியாக இருந்தது. டிரைவர் எங்காவது பீடி குடிக்க போய்விட்டானா? நரேந்திரன் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஆட்டோவை நெருங்கினான். ஆட்டோ சீட்டில் ஒரு பெட்டி இருந்தது. ஆக உடனே புறப்படும் ஐடியாவோடு தான் சக்கரவர்த்தி உள்ளே போயிருக்கிறான். நரேந்திரன் அந்த பெட்டியை எடுத்தான். அதிக கனமில்லை, பூட்டப்பட்டிருந்தது. தன் பெல்ட்டிலிருந்து நீளமான இரும்பு குச்சியை எடுத்து பூட்டில் சற்று விளையாடி பெட்டி ஆவென திறந்து கொண்டது. சில அவசர சட்டைகள், பேண்ட்டுகள், டவல்கள். அதற்கு மத்தியில் இது என்ன? ஏதோ மீட்டர் பாக்ஸ் போல் ஒரு பிளாஸ்டிக் பெட்டி. அதன் மீது ஏகப்பட்ட சுவிட்சுகள் இருந்தன. ஒவ்வொரு சுவிட்சிற்கும் கீழே ஆங்கில எழுத்துக்கள். ஆல்டிடியூட், டைரக்ஷன், ஃபியூஸ், மூவ்மெண்ட், கோ. ஹரே கோன் என்று ஹிந்தியில் ஆத்திரம் கலந்த வாக்கியம் ராகம் இழுக்கப்பட அந்த ஆட்டோவின் டிரைவர் நரேந்திரன் கப்பென்று அந்த பெட்டியை மூடினான். பளிச்சென்று திரும்பி எதிர் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான். என் கண்ணே, தாஜ்மஹாலை நீ பார்க்க விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் பார்த்துக்கொள். அதை ரசிக்க விரும்பினால் 3 முறை அதை தரிசிக்க வேண்டும். பட்சிகள் விழிக்கும் அதிகாலை சூரியனில், நிழல்கள் காலடியில் தவம் இருக்கும் உச்சி வெயில் பொழுதில், உண்மையும் மாயையும் கைகோர்த்து கொள்ளும் அந்தி மாலையில். ஏன் தெரியுமா கண்ணே, தாஜ்மஹால் வெளிச்சத்திற்கு ஏற்ற மாதிரி தன் மகிழ்ச்சியை காட்டுகிறது. ஆனால் ஷாஜகானின் உண்மையான காதல் உணர்வுகளை, தாஜ்மஹால் பிரதிபலிக்கும் அழகை நீ அனுபவிக்க வேண்டுமா? 4வது முறையாக ஒரு பௌர்ணமியின் வெள்ளி மழையில் பார். உன் கண்களைப் போல அதில்தான் எத்தனை ஜீவன் வழிகிறது. அத்தியாயம் 7. அந்த வீடு வாசல் புறத்தில் தட்டிகளுக்கு பின் ஒரு பெரிய காம்பவுண்டில் இருந்தது. முகப்பில் வீடு, பின்னால் பெரிய தோட்டம்.
பச்சை போர்வை போர்த்தி கொண்டிருந்தது. வாசலில் அமர்ந்திருந்த ஆசாமி நரேந்திரனின் முகத்தை கேள்விக்குறியுடன் பார்த்தான். நரேந்திரன் அபிநயம் பிடித்தான். கஜல் என்றான். பையிலிருந்து பணத்தை எடுத்து காட்டினான். திண்ணையின் தாடி ஆசாமி எதுவும் பேசாமல் நரேந்திரனை அந்த வீட்டினுள் அனுமதித்தான். நரேந்திரன் மிக மெதுவாக கதவை திறக்க உள்ளே எங்கேயோ தபேலாவின் தாளம் அவனை வா என்றது. ஒரு பெண்ணின் இனிமையான குரல் சாந்த்னி ராத்மே என்று ராகம் இழுக்க வாரே வா என்ற ஆண்களின் குரல்கள் அந்த ஒற்றை பெண் குரலை பாராட்டின. நரேந்திரன் குரல் வந்த திசையில் நடந்து ஒரு அறையை நெருங்கி நின்று அந்த அறையின் திரையை விலக்கி உள்ளே நோக்கினான். 10-15 மெத்தைகள், திண்டுகள். திண்டுகளில் சாய்ந்திருந்த கொழுத்த தொப்பை பணக்காரர்கள். பீங்கான் கிண்ணங்களில் திராட்சைகள், கண்ணாடி கோப்பைகளில் பானங்கள். நடுவில் அவள் ஆடிக்கொண்டிருந்தாள். முழங்கால் வரை தொட்ட பாவாடை, உடலெங்கும் ஒட்டிய வெள்ளி ஜிகினா துகள்கள், வியர்வை மினுமினுப்பு, ஒற்றை ஜடை, தலையில் ஒரு ஜிகினா துணி தொப்பி. அந்த பெண் சுழன்று சுழன்று ஆடிய விதத்தில், வளைந்த வளைசலில், பார்த்த பார்வையில் ஒரு கவர்ச்சி இருந்தது. நரேந்திரன் ரசிகர் கூட்டத்தில் குமாரை தேடினான். இடதுபுற ஓரத்தில் தொப்பைகளுக்கும் கொழுத்த கண்ண முகங்களுக்கும் நடுவில் அவன்தான். தலை கலைந்திருந்தான். அணிந்திருந்த சட்டை கசங்கி இருந்தது. பேண்ட் அழுக்கேறி இருந்தது. அவன் கண்கள் அந்த நாட்டியக்காரியையே கண் கொட்டாமல் பார்க்க அந்த கண்களில் ஆர்வ மின்னல்கள் தோன்றி தோன்றி மறைந்தன. அவள் நாட்டியத்தை எப்போது முடிப்பாள் என்ற அவசரம் அந்த கண்களில் இருந்தது. நரேந்திரன் மேலும் ஓரடி உள்ளே எடுத்து வைத்ததில் வாசல் கதவிற்கு பக்கத்தில் வைத்திருந்த குத்து விளக்கு உயரத்தில் இருந்த பித்தளை ஹூக்காவை கவனிக்காமல் இடித்துவிட, ஹூக்கா மொசைக் பாலிஷ் தரையில் இன்னொரு சங்கீதத்தை ஏற்படுத்தி கொண்டு சாய்ந்தது. முதலில் நரேந்திரனை பார்த்தவன் அவன்தான். பார்த்தவுடன் திடுக்கிட்டான். சரையில் என்று எழுந்தான். நரேந்திரன் வாயை திறக்கும் முன் பின்னால் இருந்த திரைச்சிலையை விலக்கி கொண்டு ஓடினான். கோன் ஹைதும் என்று யாரோ ஹிந்தியில் நலம் விசாரித்தார்கள். அந்த வழி எங்கே போகிறது என்று ஹிந்தியில் கேட்க வேண்டுமென்று நரேந்திரன் நினைத்து வாக்கியங்களை அமைத்து பார்த்தான். சரிவரவில்லை. தபேலாவை பிடித்து கொண்டிருந்த 2 கடோஜன்களும் எழுந்து நரேந்திரனை நோக்கி வர, நரேந்திரன் அவர்களுடன் பேசவோ மோதவோ நேரம் பற்றாது என்று தீர்மானித்து சட்டென்று பின்வாங்கி வீட்டு வாசல் படியில் வெளிப்பட்டான். அந்த பின்வாசல் நிச்சயம் தோட்டத்திற்கு செல்லும் இன்னொரு வழியாக இருக்க வேண்டும். தப்பிவிடப் போகிறான். நரேந்திரன் வீட்டுக்கு முன்னால் இருந்து வீட்டை சுற்றி கொண்டு பின்னால் தெரிந்த தோட்டத்தை நோக்கி ஓடினான். வீட்டை சுற்றி காடு போல் என்னென்னவோ பெயர் தெரியாத மரங்கள் எல்லாம் அடர்த்தியாக வளர்ந்திருந்தன. நிலா வெளிச்சத்தை கீழே பூமியில் வரவிடாமல் தடுத்திருந்தன. நரேந்திரன் அந்த இருளில் புகுந்து வீட்டின் சுவரோடு சுவராக ஒட்டி நடந்து வீட்டின் பின்பக்க முனையை வெகு ஜாக்கிரதையாக நெருங்கி மிக மெதுவாக அதன் திருப்பத்தில் கண்ணை வைத்து மெல்ல எட்டி பார்க்க நரேந்திரனின் தலையில் நச்சென்று எதுவோ தாக்கியது. நரேந்திரன் சுதாரித்து விலகும் முன் அவன் தோளில் இன்னொரு அடி தாக்கியது. நரேந்திரன் அவசரமாக இடுப்பில் செருகியிருந்த ரிவால்வரை பற்றி கொண்டு கீழே உருண்டான். அங்கே நிலவிக் கொண்டிருந்த இருளை சபித்தான். எதிரில் ஒரு நிழல் உருவம் தெரிய நரேந்திரன் துப்பாக்கியை எடுத்து கையில் பற்றி நீட்டினான். ஹேண்ட்ஸ்அப் என்றான். நரேந்திரனின் அந்த கட்டளை காற்றில் விரயமானது. எதிரில் இருந்தவன் நரேந்திரன் ஹேண்ட்ஸ்அப் சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த அடியை பிரயோகிக்க நரேந்திரனின் கையில் அந்த அடி பட்டது. சரியான அடி. துப்பாக்கி நரேந்திரனின் கையில் இருந்து எகிரியது. அந்தரத்தில் சுழன்ற துப்பாக்கி எதிரியின் கைகளில் மாட்டிவிட அவன் துப்பாக்கியை நீட்டி எழுந்திரு என்றான். குரல் அழுத்தமாக ரகசியம் பேசுகிறார் போல இருந்தது. நரேந்திரன் எழுந்தான். இதற்குள் தபேலா கடோஜகர்கள் அங்கே சேர்ந்து கொண்டு கியா பாத் ஹை சாப் என்று வினவ நரேந்திரன் கடைசி முயற்சியாக ஒரு ஹை ஜம்ப் செய்து கீழே கால்களை இறக்கினான். தபேலாக்காரர்கள் இருவரும் தபேலாவை மட்டுமின்றி சண்டையும் பயின்றிருந்தார்கள். மிக லாவகமாக விலகிக்கொண்டு ஹாசியமின்றி சிரித்தார்கள். நரேந்திரனை இருவரும் கை நீட்டி கழுகு போல் பற்றியதில், நரேந்திரன் திமிரியதில், நரேந்திரனின் சட்டை இருவர் கைகளிலும் இரு பாதியாக கலன்று கொள்ள சக்கரவர்த்தி என்னும் குமார் நரேந்திரனை துப்பாக்கியின் பின்பகுதியால் தாக்கினான். நரேந்திரனின் மண்டைக்குள் நட்சத்திரங்கள் சுழன்றன. ஒரு ராக்கெட் விற்றென்று கிளம்பி மேல் நோக்கி அதிவிரைவில் சென்று டமார் என்று வெடித்தது. நரேந்திரன் கீழே சரியப்போன சமயத்தில் அந்த குண்டர்கள் அவனை பற்றினார்கள். நரேந்திரனின் கைகளை பின்புறமாக இறுக்கி வைத்து பாக்கெட்டிலிருந்து ஒரு நைலான் கயிற்றை உருவி கட்டினார்கள். குமார் துப்பாக்கியை நரேந்திரனின் முதுகில் பதித்தான். நட என்றான். நரேந்திரன் வைஜெயந்தி என்ன ஆனாள் என்று யோசித்தான்.
ஜூனியர் என்ன ஆயிற்று? இவர்கள் என்னை எங்கே அழைத்துச் செல்கிறார்கள்? நரேந்திரன் சருகுகளை மிதித்து மெல்ல சப்தப்படுத்தி கொண்டு நடந்தான். குமார் என்ற சக்கரவர்த்தி தபேலாக்காரர்கள் இருவரையும் உள்ளே அனுப்பினான். பெரும்பாலும் அவன் முகத்தை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும். பேசவே இல்லை. நரேந்திரன் ஒரு ஓட்டை கிடைத்தால் போதும், நுழைந்து விடலாம் என்று காத்திருந்தான். இவ்வளவு நெருக்கத்தில் வந்து அவனை தப்ப விடுவதா? வைஜெயந்தி, எங்கே போனாய் வைஜெயந்தி? நரேந்திரன் திடீரென்று செயல்பட தீர்மானித்தான். சண்டை சேவல் போல திடீரென்று திரும்பி குமாரை தலையால் ஒரு மோது மோதி பற்களால் அவனை கவ்வ குமாரின் சட்டை பாக்கெட் துணி நரேந்திரன் பற்களோடு வந்தது. திடீர் தாக்குதலை எதிர்பார்த்திருக்கவில்லை அவன். துப்பாக்கியை பறக்க விட்டான். அவன் மேல் பையில் இருந்த பர்சோ என்னவோ நிழலாக கீழே விழ அவன் அதை பொறுக்காமல் நரேந்திரனின் வெற்று மார்பில் 2 கைகளையும் பதித்து ஹூப் என்று ஒரு தம் பிடித்து தள்ள நரேந்திரன் திடீரென்று வெகு வேகமாக கீழே இறங்குவதை உணர்ந்தான். உடன் தன் உடலை பந்து போல சுருட்டி கொண்டான். எந்த பள்ளத்தில் இறங்குகிறோம் என்று தெரியவில்லை. உடல் பக்கவாட்டில் எங்கேயோ உரசியது. நெருப்பை வைத்து தேய்த்தாற் போல அந்த இடத்தில் எரிந்தது. தொபில் என்ற சத்தத்துடன் நரேந்திரன் விழுந்தான். உடலை பந்தாக சுருட்டி கொண்டிருந்ததால் அடியிலிருந்து தப்பியிருந்தான். அவன் விழுந்த இடம் சேரும் தண்ணீரும் நிறைந்த ஒரு கிணறு என்று புரிந்து கொள்ள நரேந்திரனுக்கு முழுதாக ஒரு நிமிடம் பிடித்தது. முகத்தில் அப்பிய சேற்றை ஒரு கையால் வழித்தான். தலையை ஒருமுறை சிலிர்த்து கொண்டான். மேலே இருந்து தள்ளியவன் இந்நேரம் தப்பித்து கொண்டிருப்பான். வைஜெயந்தியும் ஜூனியரும் அவனை பிடித்தார்களா இல்லையா? அந்த இடத்திலிருந்து உடனே தப்ப வேண்டும். உடன் தப்ப வேண்டும். சுவரில் வைத்து கைகளை தேய்க்க தொடங்கினான். கூர் பாறை முனைகளில் நைலான் கயிறு நைந்து போக ஆரம்பித்தது. நரேந்திரன் சேறு அப்பிய முகத்துடன் அண்ணாந்து பார்த்தான். அந்த பாழங்கிணற்றிலிருந்து வெளியேற வேண்டுமென்றால் பாசி படர்ந்த கிணற்றின் உள்சுவரை பற்றி கொண்டு குறைந்தபட்சம் 20 அடி மேலே ஏற வேண்டும். படீரென கயிறு அருந்தது. விடுதலையான கைகளில் அங்கங்கே சதை பீந்திருந்தது. உடலெங்கும் இரத்த கீறல்கள். தூக்கம் கலைக்கப்பட்ட ஒரு எலி கிணற்று பொந்திலிருந்து அவன் மீது விழுந்து ஓடியது. நரேந்திரன் தளரவில்லை. உயிராசை உந்தி தள்ள அந்த உயரத்தை 30 வலி தோய்ந்த நிமிடங்களில் கடந்து பூமியின் மட்டத்தில் கைகளை பதித்தான். மூச்சு விட்டான். வாயில் கவ்வியிருந்த குமாரின் பாக்கெட் துணியை பேண்ட் பாக்கெட்டில் செருகி கொண்டான். மேலே ஏறுவதற்காக மறுபடி கைகளை பதித்தான். உடன் 2 ஷூக்கால்கள் அவன் கைகளை நெரித்தன. வலுவான ஒரு முரட்டுக்கை அவன் தலையை பிடித்து தள்ளியது. தன் பிடிப்பை இழந்து நரேந்திரன் மறுபடி அந்த கிணற்றுக்குள் கீழே கீழே கீழே. நரேந்திரன் இந்த முறை பூனை பாதங்களை பதுக்கினார் போல பதித்தான். தரையில் கால் தொட்டதும் ஒரு முறை எம்பி குதித்தான். கைகளை தரையில் ஊன்றினான். அவன் கைகளுக்கு கீழே ஏதோ கல் போல தட்டுப்பட நரேந்திரன் அதை பற்றினான். துப்பாக்கி, அவனுடைய துப்பாக்கி. கைகலப்பின் போது எகிரி அதுவும் கிணற்றிலேயே விழுந்திருக்கிறது. நரேந்திரனுக்கு முழு பலமும் மீண்ட மாதிரி இருந்தது. துப்பாக்கியால் மேல் நோக்கி ஒருமுறை சுட்டான். குண்டு அதீத சப்தத்தை ஏற்படுத்தியது. கிணற்றில் 2-3 கற்கள் பெயர்ந்து விழுந்தன. மேலே இருந்து நரேன் என்று குரல் கேட்டது. வைஜெயந்தியின் குரல். வைஜெயந்தி என்று குரல் கொடுத்தான் நரேந்திரன். ஐ எம் கம்மிங். ஜூனியர் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி லொல் என்று நரேந்திரனை அழைத்தது. நரேந்திரன் மேலே வந்து சேர்ந்தபோது அந்த தோட்டத்தில் போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. தபேலா கடோஜகர்கள் போலீஸ் ஜீப்பில் காவலுடன் அமர்ந்திருந்தார்கள். ஹைதராபாத்தின் பாதி போலீஸ் படை அந்த பிரதேசத்தில் குழுமியிருந்தது. எங்கே அந்த குமார் என்று கேட்டான் நரேந்திரன். நாங்கள் உள்ளே வரும்போது அவன் இல்லை நரேன், தப்பித்து விட்டான். இவர்கள்தான் அகப்பட்டார்கள். அவன் இவர்களுக்கு பணம் கொடுத்து உன்னை அடிக்க சொல்லிவிட்டு தப்பித்திருக்கிறான். வைஜெயந்தி மூச்சிரைத்தாள். குமார் தப்பிவிட்டானா? போச்சு போச்சு. வைஜ், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஜூனியருடன் கண்ணாமூச்சி ஆடினாயா என்று இறைந்தான் நரேந்திரன். நான் போலீசிடம் போய் விஷயம் சொல்லி ரூம்பாய் கொடுத்த அட்ரஸை வைத்து உன்னை தேடி வந்தேன் பார். என் தப்பு. கிணற்றிலேயே தவளை மாதிரி கிடந்திருக்க வேண்டும் நீ என்றாள் வைஜெயந்தி கடுப்பாக. நரேந்திரன் குளித்துவிட்டு உடம்பில் ஒரு பாட்டில் சென்ட்டை பீச்சிக்கொண்டு சேற்று நாற்றம் போய்விட்டதா என்று முகர்ந்து பார்த்தான். அப்பாடா, ஒரு நிம்மதி. அவன் மண்டைக்குள் அந்த அசரீரி கேட்டுக்கொண்டே இருந்தது. நரேன், நீ ஏதோ ஒரு நூலை தவற விடுகிறாய். எங்கே எங்கே? ஹோட்டல் பையன் கொடுத்த கடிதத்தை மறுபடி படித்தான். கவலைப்படாதே பானு, நிம்மதியாக தூங்கு. பளிரென்று பொட்டில் அரைந்தது போல அந்த வார்த்தைக்கு இப்போது புது அர்த்தம் கிடைத்தது. நிம்மதியாக தூங்கு. நரேந்திரன் அவசரமாக டெலிபோனை அருகே இழுத்தான். எஸ்டிடியில் சென்னை சுலபமாக கிடைத்தது. ஜான் சுந்தரை பிடித்தான். ஜான், எண்ணூரில் ஒரு அட்ரஸ். முகமது அலிரஜா என்று ஒரு முஸ்லிம் பெரியவர் ரயில் பாதையின் வழியில் ஒரு இடுகாடு இடர்கிறது என்று சொன்னார். அவரை பிடிக்கிறாய். வெயிட்,
இன்னும் கூட நெருங்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன். அவருக்கு ஒரு மகள், ஷாஹிரா என்று பெயர். அழகாக இருப்பாள். நாம் பார்த்த அழகிகளையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விடுகிற அழகு. அவளை பற்றிய அத்தனை விபரங்களும், ரிப்பீட், அத்தனை விபரங்களும், குறிப்பாக அவள் யாரையாவது காதலித்தாளா? எனக்கு வேண்டும். நானே உன்னை கான்டாக்ட் செய்கிறேன். எஸ், கேஸ் அநேகமாக கைக்குள் வந்துவிட்டது என்று 800 அட்ரஸ் கொடுத்தான். நரேன், அந்த கிறுக்கனிடமிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கிறதாம். மறுபடி பௌர்ணமி வரை தாஜ்மஹால் முழுசாக இருந்துவிடாது என்று எச்சரிக்கை விட்டிருக்கிறான் என்றான் ஜான் சுந்தர் எதிர்முனையில் மூச்சிரைத்தபடி. பௌர்ணமிக்கு இன்னும் 3 நாட்கள் நரேன். டோன்ட் வரி, ஐ எம் ரஷிங் டு ஆக்ரா என்றான் நரேந்திரன். பால்ராஜிற்கும் உடனே தகவல் கொடு. அவரும் ஆக்ரா புறப்பட்டு வந்தால் நல்லது. அவருடைய ஆக்ரா முகவரியை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டுக்கொள்வதாக சொல் என்று போனை வைத்தான். வைஜ் என்று இறைந்தான். பேக்கப், நாம் ஆக்ரா கிளம்புகிறோம். டே ஜூனியர், உலகத்தின் மகா உன்னதமான காதல் சின்னத்தை பார்க்கலாம் வா. ஜூனியர் புரியாமல் சந்தோஷமாய் வாழையாட்டியது. சூரியனின் தகிப்பு, பனி நாட்களின் சிலிர், இரண்டையும் மாறி மாறி அனுபவித்து விட்ட வட இந்தியாவில் காதை தீட்டிக்கொண்டு கேள். கனவுகளோடும் லட்சியங்களோடும் ஆட்சி செய்த முகலாய பேரரசுகளின் மூச்சுக்காற்று இன்றைக்கும் உனக்கு கேட்கவில்லை? அவர்கள் எழுப்பிய மாளிகைகளில் ஆடம்பரம் ததும்பிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் தாஜ்மஹால் தன் மகாராணி மும்தாஜுக்காக, அவளுடைய பனி தூய்மை காதலுக்காக கனவுகளை குழைத்து ஷாஜஹான் எழுப்பிய இந்த அமர காவியத்தின் உயிர் ததும்பிக் கொண்டு இருக்கிறது. அதன் பளிங்கு உயரங்கள் யமுனையில் தங்கள் அழகை பிரமிப்போடு பார்த்து கொள்ளும்போது அந்த ஜீவநதி கூட கனவுகளில் அமிழ்ந்து போகிறது. நீ விட்டுப்போன வாசம் கூட அப்படித்தான் அன்பே. நான் அதில் மூச்சு திணறி மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். அத்தியாயம் 8. ஆக்ராவை அவர்கள் அடைந்த போது அடுத்த நாள் இரவு 9 மணி ஆகிவிட்டது. ஆக்ராவில் நுழைவதற்கு முன் அவர்களின் பஸ் நிறுத்தப்பட்டு பஸ்ஸில் ஹிந்தி பேசும் போலீஸ்காரர்கள் சாரி சாரியாக நுழைந்தார்கள். ஒவ்வொருவரின் பெட்டி படுக்கைகளை எல்லாம் உதறி கொட்டி அங்குலம் அங்குலமாக சோதித்தார்கள். தெற்கிலிருந்து வருகிற முகம் என்றால் அவர்களை தனியே ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். நரேந்திரனின் முறை வந்தபோது ஐ எம் நரேந்திரன் என்றான் நரேந்திரன். உடனே அவனை, வைஜெயந்தியை, ஜூனியரை அடைக்காத்து போலீசார் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு டென்ட்டை நோக்கி அழைத்து போனார்கள். வாயா என்றார் தமிழ்நாடு போலீஸ் கமிஷனர் நரேந்திரனை பார்த்து. உன் மாமன் இன்றைக்கு நைட் 12 மணிக்கு ஆக்ராவை வெடிக்கப் போவதாக திடீரென்று அறிவித்திருக்கிறான். என்ன ஆயிற்று ஹைதராபாத்தில்? ஏறக்குறைய பிடித்து விட்டேன் சார். கடைசி வினாடியில் அவன் கை ஓங்கிவிட்டது என்று தொடங்கி நடந்ததை சொல்லி முடித்த போது மணி 9:30. இன்னும் 2.5 மணி நேரத்திற்குள் அவனை பிடித்தாக வேண்டும். இல்லை என்றால் நீ, நான், தமிழ்நாடு போலீஸ், ஆந்திரா போலீஸ், ஆக்ரா போலீஸ் எல்லோரும் மாடு மேய்க்க போய்விடலாம். இதையா உடைக்கப் போகிறான் என்று பைனாக்குலர் வழியாக தெரிந்த தாஜ்மஹாலை பார்த்து சொன்னார் கமிஷனர். பால்ராஜ் பக்கத்தில் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். நரேந்திரன் தாஜ்மஹாலை பார்த்தான், பிரமித்தான். தாஜ்மஹாலை சுற்றி முள்வேலி அமைத்திருந்தார்கள். 10 அடிக்கு ஒரு சட்டி விளக்கு தாஜ்மஹாலை பார்த்து வெளிச்சத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தது. வளர்பிறை நாளில் வானத்தில் 3/4 சைஸுக்கு மேல் வளர்ந்துவிட்ட சந்திரன் நட்சத்திர கூட்டங்களுடன் ஓடிப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்க தாஜ்மஹாலின் வெள்ளை பளிங்குகள் பௌர்ணமி நாளை போலவே மின்னிக் கொண்டிருந்தன. மும்தாஜும் ஷாஜஹானும் தாஜ்மஹாலின் உப்பரிகையில் கைகோத்து நின்ற மாதிரியான ஒரு பிரமிப்பு கூட ஏற்பட்டது நரேந்திரனுக்கு. ஒண்டர்ஃபுல் என்றாள் வைஜெயந்தி. இந்த ஒண்டர்ஃபுல்லை தான் ஒன்றுக்கும் உதவாததாக மாற்றப்போகிறான் நம் நண்பன். தாஜ்மஹாலின் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த யமுனை நதியில் அந்த விளக்குகளால் தாஜ்மஹால் ஒளி பெற்று அதன் பிம்பம் மெதுவாக, மிக மெதுவாக, லேசாக, மிக லேசாக அசைந்தாடியது. செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன செய்திருக்கிறார்கள் பால்ராஜ்? தாஜ்மஹாலுக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே அத்தனை பேரும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கங்கே சர்ச் லைட்டுகள் சுற்றுகின்றன. 10 அடிக்கு 10 அடி இடைவெளியில் அங்கங்கே 50 அடி உயரத்திற்கு பரன்கள் கட்டப்பட்டு அவற்றில் டெலஸ்கோபிக் துப்பாக்கியுடன் 2 பேர் இரவு பகலாக காவல் காக்கிறார்கள். இந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த உயிரினம் உலவினாலும் சுடச் சொல்லி அவர்களுக்கு உத்தரவு. தாஜ்மஹாலை சுற்றி எந்த இடத்திலும் குண்டுகள் பொருத்தப்படவில்லை என்பதை எக்ஸ்பர்ட்ஸ் சலித்து சலித்து பார்த்து சொல்லிவிட்டார்கள். தாஜ்மஹாலின் உள்ளேயும் எந்த இடத்திலும் குண்டுகள் பொருத்தப்படவில்லை. தாஜ்மஹாலில் நுழையும் இடம் வரை தோண்டி துருவியாகிவிட்டது. ஆக்ராவிற்கு வரும் அத்தனை டூரிஸ்டுகளும் பரிசோதனை செய்யப்படுகிறார்கள். சந்தேகப்படும்படியாக ஒருவர் கூட சிக்கவில்லை. ஹோட்டல்கள், லாட்ஜுகள் அங்கேயும் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 நாள் வேட்டையில் சந்தேகப்படும்படியாக யாரும் சிக்கவில்லை. ரிஸ்கே எடுத்துக்கொள்ளவில்லை போலிருக்கிறதே பால்ராஜ். ஆக்ரா போலீசார் ரிஸ்க் எடுத்துக்கொள்ள தயாரா இல்லை. இதுவரை சிக்கவில்லை. இல்லை, தாஜ்மஹாலை குண்டு வைத்து வெடிப்பது கஷ்டம், வெகு கஷ்டம். இருந்தும் சவால் விட்டிருக்கிறான். ஆம்,
அவனிடம் ஒரு வகையான ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது பால்ராஜ். நரேந்திரன் பால்ராஜிடம் ஆட்டோவில் பார்த்த ரிமோட் கண்ட்ரோல் பெட்டியை பற்றி சொன்னான். ரிமோட் கண்ட்ரோலால் குண்டை வெடிக்கிறான் என்றே வைத்துக் கொள்வோம். குண்டை எங்கேயாவது பொருத்தித்தானே ஆக வேண்டும். அவன் எப்படி இருந்தான் நரேந்திரன்? வர்ணி, நம் கேடி லிஸ்டில் எவனாவது சிக்குகிறானா என்று பார்க்கிறேன். பால்ராஜ் ஏதாவது பிடிப்பு கிடைக்காதா என்று துடித்தார். நரேந்திரன் ஜான் சுந்தருடன் பேசிய டெலிபோன் சம்பாஷணையை நினைத்து கொண்டான். மணிக்கட்டை பார்த்தான். மணி 10:25. ஒரு நிமிடம் பால்ராஜ் என்றான். அங்கே குழுமி சிகரெட் பிடித்துக்கொண்டு டீ குடித்துக்கொண்டு ஹிந்தியில் சடசடவென்று உரையாடி கொண்டிருந்த போலீஸ் ஆபீசர்களை அணுகி எஸ்டிடி வசதி பொருந்திய டெலிபோன் எது என்று கேட்டான். ஒரு கருப்பு நிற டெலிபோன் சுட்டி காட்டப்பட நரேந்திரன் டயலை சுழற்றி மெட்ராஸை பிடிக்க முயன்றான். 2 தோல்விகளுக்கு பிறகு ஜான் சுந்தர் டெலிபோனில் 10 அடி தூரத்தில் இருப்பவன் போல ஹலோ என்றான். ஜான், நரேந்திரன், ஆக்ராவிலிருந்து. என்ன ஆயிற்று? அந்த குட்டி நிஜமாகவே சூப்பர் அழகு நரேன். போட்டோவையே காதலிக்கலாம் போல் இருக்கிறது. முட்டாள், தாஜ்மஹால் வெடிக்கும் நிலையில் உள்ளது. நீ வேறு ஏதேதோ பேசுகிறாய். அடுத்த கேஸில் உன்னை சோலோவாக அனுப்ப வேண்டும். அப்போதுதான் என் டென்ஷன் உனக்கு தெரியும். விஷயத்தை சொல்லு என்று ஜூனியரை விட அதிகமான டெசிபல்கள் கூடிய குரலில் குறைத்தான் நரேந்திரன். அந்த பெண்ணின் பெயர் ஷாகிரா பானு. கல்யாணமாகிவிட்டது. காதல் கல்யாணம். கணவன் பெயர் அசோக் குமார். எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர். சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை. அந்த பெண் ஒரு ரயில் விபத்தில் இறந்து போய்விட்டாள். அவள் கணவன் மட்டும் தப்பித்து விட்டான். அந்த பெண்ணை மாம்பாக்கம் இடுகாட்டில் புதைத்திருக்கிறார்கள். அவள் கணவன் அவளுடைய நிரந்தர படுக்கையின் மீது வெள்ளை பளிங்கில் ஒரு குட்டி தாஜ்மஹால் எழுப்பியிருக்கிறான். அந்த கல்லறையே கதி என்று அவன் பல நாள் இருந்திருக்கிறான். அந்த இடுகாட்டை ரயில்வே நிர்வாகம் ரயில் பாதை போட எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று அறிக்கை விட்டதில் இருந்து அவனை அங்கே காணவில்லை. முகமது அலிராஜா சொல்லி சொல்லி அழுகிறார். ஆயிஷா அவருடைய 50 வயது மனைவி. அவளும் அழுகிறாள். இவன்தான் உன் நண்பனாக இருக்க வேண்டும். ஜான் சுந்தர் போனில் மூச்சு விடாமல் சொன்னான். நரேந்திரன் மூளையில் கிளிக் கிளிக் என்று சத்தங்கள் கேட்டன. ஒவ்வொரு சந்தேக ஓட்டையும் அடைக்கப்படும் சத்தம். கவலைப்படாதே பானு, அவளைத்தான் சொல்லி இருக்கிறான். நரேன், ஆர் யூ ஆன் தி லைன்? சொல்லு ஜான். முகமது அலிராஜா வீட்டை விட்டு வெளியே வருகையில் ஒரு நரிக்குறவனை பார்த்தேன். ஐ மீன், நரிக்குறவன் என்னை பார்த்தான். அவன் கேட்ட கேள்வி ஒன்று வினோதமாக இருந்தது. என்ன கேள்வி? நீங்க தானே சாமி சாயபோட மருமவன்? காக்கா எல்லாம் போதுமா, இன்னும் வேணுமா? இன்னொரு முறை சொல்லு. நானும் அவனிடம் அதையேதான் கேட்டேன் நரேன். என்னை அந்த நரிக்குறவன் முகமது அலிராஜாவின் மருமகன் என்று நினைத்து கேட்டிருக்கிறான். நான் அவன் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த கேள்வியை கேட்காமலேயே சரசரவென்று ஓடிவிட்டான். அவன் கேட்ட கேள்வி என்னவோ காக்கா எல்லாம் போதுமா, இன்னும் வேணுமா என்கிற மாதிரிதான் இருந்தது. நரேந்திரனின் முகம் 1000 வாட் பல்பு போட்ட மாதிரி ஒளிர்ந்தது. ஜான், கை கொடு. கேஸின் மிக முக்கியமான விஷயத்தை சர்வ சாதாரணமாக எடுத்து விட்டிருக்கிறாய். மெட்ராஸ் வந்ததும் உனக்கு தாசிடம் சொல்லி டபுள் இன்கிரிமெண்ட் கொடுக்க சொல்கிறேன். நரேந்திரன் போனை வைத்தான். முகத்தில் அரும்பியிருந்த வியர்வையை துடைக்க பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டான். பாக்கெட்டில் இருந்த துணியை எடுத்தான். அது குமாரின் கிழிந்த சட்டை பாக்கெட். மணி பார்த்தான். 11 நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. பிடித்து விடலாம். பால்ராஜ் என்று கத்தினான். அவன் பெயர் அசோக் குமார், எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர். அவனுடைய மோடஸ் ஆபரண்டி தெரிந்துவிட்டது. 2 பைனாக்குலர்கள் வேண்டும். உடனே உடனே. நரேந்திரன் ஜூனியர் பக்கம் திரும்பி ஜூனியர் என்று அழைத்தான். அசோக் குமாரின் கிழிந்த பாக்கெட் துண்டை நீட்டினான். ஸ்மெல் என்றான். கண்டுபிடி. இந்த சட்டையை போட்டுக்கொண்டிருந்தவன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடி. ஜூனியர் அந்த துணியை கவ்விக்கொண்டு ஓட நரேந்திரன் பால்ராஜ் கொடுத்த பைனாக்குலர்ஸை கேட்ச் பிடித்து நாய்க்கு பின்னால் ஓடினான். வைஜெயந்தி, இன்னொரு பைனாக்குலர்ஸை எடுத்துக்கொண்டு என் பின்னால் ஓடிவா என்றான். என்னையா, அந்த ஆள் இந்த இடத்திற்கு வந்து டூயட் பாட ஓடுகிறவனைப் போல ஓடுகிறான் என்று கமிஷனர் சொல்லிக்கொண்டே நரேந்திரன் போன திக்கில் நடக்க ஓட பால்ராஜ் அவர்களை தொடர்ந்தார். ஜூனியர் அந்த துணியுடன் யமுனை நதியின் கரையில் ஓடியது நின்றது. கரையின் மறுபக்கம் பார்த்து குரைத்தது. கரையின் மறுபக்கம் ஏறக்குறைய அமைதியாக இருந்தது. அங்கங்கே குடிசைகள் இருட்டில் நிழலாக நின்றன. 1-2 குடிசைகளில் விளக்குகள் தெரிய நடுநடுவே 1-2 மாடி வீடுகள் தென்பட்டன. பால்ராஜ், நம் நண்பன் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறான். ஜூனியர் சொல்கிறது. கமான், ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் திசை திருப்ப வேண்டும். எனக்கு இந்த யமுனையை கடக்க ஒரு ஸ்டீமர் வேண்டும். பால்ராஜ் டெலிபோனில் மன்றாடி கொண்டிருந்த போலீஸ் ஆபீசர்களை நோக்கி ஓடினார். நின்றார். ஏதோ சொன்னார். அவர்கள் தலையசைத்தார்கள். சரிபாதி ஃபிளட் லைட்டுகள் யமுனையின் மறுகரையை பார்த்து திரும்ப நதியில் ரோந்து போய்க் கொண்டிருந்த ஒரு ஸ்டீமர் நரேந்திரன் நின்ற இடத்திற்கு வந்தது. வைஜ், நீ அந்த கரையிலிருந்து ஏதாவது ஒரு வீட்டிலிருந்து
காகம் ஏதாவது பறந்து வருகிறதா என்று பார் என்றான். புத்தி பிசகிவிட்டதா நரேன்? இரவு 11:15க்கு காகமா? டூ வாட் ஐ சே என்று கத்தினான் நரேந்திரன். வைஜெயந்தி சட்டென்று பைனாகுலரில் பார்வையை பதித்தாள். ஸ்டீமர் நீரை கிழித்து கொண்டு அவர்களை சுமந்து கொண்டு எதிர்கரைக்கு செல்லத் தொடங்கியது. நரேந்திரன் மணிக்கட்டை பார்த்தான். மணி 11:40. இன்னும் 20 நிமிடங்கள். தாஜ்மஹால் தப்பிக்கப் போகிறதா இல்லையா? நரேந்திரன் ஓட்டப்பந்தயத்தில் கடைசி ரவுண்டை தொட்டுவிட்டவன் போல உணர்ந்தான். நரேன், அதோ பார், அதோ பார் என்று கிரீச்சிட்டாள் வைஜெயந்தி. ஒரு காகம் இல்லை, 9 காகங்கள் அந்த பச்சை பெயிண்ட் அடித்த மாடி வீட்டிலிருந்து வெளிப்பட்டு ஆகாயத்தில் பறக்கிறது. நரேந்திரன் அவள் காட்டிய திசையில் பார்த்தான். 9 காகங்கள் ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கியிருந்தன. அவைகளின் இறக்கைகள் படபடத்த விதத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் தெரிந்தாலும் யாரும் அவற்றை பார்த்து சந்தேகப்பட மாட்டார்கள். மான் தலையை உயிருள்ள மான் தலை போலவே பதப்படுத்தி இருக்கும் ஷாகிராவிடம் இருந்து காகத்தை பதப்படுத்த கற்றுக்கொண்டு அந்த காகத்தில் வெடிகுண்டுகளை பொருத்தி அவற்றை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கி ஹேட்ஸ் ஆஃப் அசோக்குமார். நரேந்திரன் ஸ்டீமர் கரையை தொடுவதற்கு முன் குதித்தான். ஒரு முறை புரண்டு எழுந்தான். பச்சை பெயிண்ட் அடித்த வீட்டை நெருங்கினான். ஆகாயத்தில் பறந்த காகங்களை கவனித்தான். அவை போர் விமானங்களைப் போல பிளட் லைட்டுகளின் ஒளி எல்லைக்கு வெளியே உலவிக் கொண்டிருக்க மணி 11:45. வீட்டின் வாசல் நதி இருந்த பக்கம் இல்லாமல் எதிர்பக்கம் இருந்தது. நரேந்திரன் அந்த வீட்டை மெல்ல சுற்றி வந்தான். துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டான். வீட்டு வாசல் மௌனமாய் இருந்தது. மூடி இருந்தது. ஒரு டிரைனேஜ் பைப் பால்கனியை தொட்டுக்கொண்டு மொட்டை மாடிக்கு ஓடியது. நரேந்திரன் அந்த குழாயை பிடித்துக்கொண்டு பூனை போல ஏறினான். பால்கனியில் மெத்தென்று குதித்தான். பால்கனியில் உட்கார்ந்திருந்த அந்த பெண் நரேந்திரனை பார்த்து புறங்கையை வாயருகே கொண்டு போக நரேந்திரன் துப்பாக்கியை அவள் நெற்றியில் வைத்தான். கத்தாதே என்றான். லேசான ஒளியில் அவளை அடையாளம் கண்டு ஆச்சரியப்பட்டான். ஹைதராபாத் வீட்டில் பாட்டுக்கு ஏற்றாற்போல் நடனமாடிய கஜல் பெண் அவள். துப்பாக்கியை திருப்பி அவள் தலையில் இறக்க அந்த பெண் கஜல் நடனம் போல ஒரு முறை சுழன்று பால்கனியில் விழப்போக நரேந்திரன் அவளை தாங்கி மெல்ல படுக்க வைத்தான். திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே நுழைந்தான். அது ஒரு ஹால். அந்த ஹாலின் மறுசுவரில் இன்னொரு கதவு பாதி திறக்கப்பட்டிருக்க நரேந்திரன் அந்த கதவு வழியாக அறையை எட்டி பார்த்தான். அறையில் அசோக்குமார் வெறி பிடித்தாற் போல தாஜ்மஹாலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் விரல்கள் ரிமோட் கண்ட்ரோலின் சுவிட்சுகளின் அருகே இருந்தன. நரேந்திரன் மணி பார்த்தான். மணி 11:55. 1 வினாடி, 2 வினாடி, 3வது வினாடி. நரேந்திரன் பாய்ந்தான். முதலில் சுவிட்ச் போர்டு அருகே இருந்தன அவன் விரல்கள். அசோக்குமார் நிச்சயம் நரேந்திரனை எதிர்பார்க்கவில்லை. நரேந்திரனின் திடீர் தாக்குதலில் நிலை குலைந்து உருண்டான். நரேந்திரன் ரிமோட் கண்ட்ரோலில் ஆல்டிடியூட் சுவிட்சை மேலே நகர்த்த வெளியில் காகங்கள் விற்றென்று மேலேறத் தொடங்கின. அசோக்குமார் அதற்குள் சுதாரித்து கொண்டு வர நரேந்திரன் இந்த முறை தயாராய் இருந்தான். அவர்கள் கை கலந்தார்கள். அசோக்குமார் கண்ணா பின்னாவென்று காட்டு அடி அடித்தான். உயிரை காப்பாற்றிக் கொள்ள பூனை போராடும் கடைசி போராட்டம் போல இருந்தது அந்த போராட்டம். நரேந்திரன் துப்பாக்கியின் பின்பாகத்தால் அவ்வப்போது அவன் உடலில் கண்ட இடங்களில் செலுத்த அசோக்குமார் அடிவாங்கி பின் சரிந்தான். ஒரு தருணத்தில் நரேந்திரன் வீசிய துப்பாக்கியின் உலோக வீச்சு அசோக்குமாரின் பின்மண்டையில் பட அசோக்குமார் தரையில் துவண்டான், சரிந்தான். அவன் வாய் நோ நோ என்று மெல்ல முனகிக் கொண்டிருந்தது. நரேந்திரன் துப்பாக்கியை கீழே வைத்தான். ரிமோட் கண்ட்ரோலை சற்று நேரம் உற்று பார்த்தான். டைரக்ஷன் சுவிட்சை தொட்டு நகர்த்த காகங்கள் விற்றென்று திசை மாறின. தாஜ்மஹாலின் எல்லையிலிருந்து சுமார் 200 அடி தூரம் வரை விலகி யமுனை நதியின் நேர்மேலே அவைகள் பறந்தபோது நரேந்திரன் ஆல்டிடியூட் சுவிட்சை நகர்த்தி அந்த காகங்களை சர்ரென்று கீழிறக்கி நதியில் மூழ்கடித்து ஃபியூஸ் ஸ்விட்சையும் நிலி ஸ்விட்சையும் அழுத்தினான். 200 அடி தூரத்தில் யமுனையில் வெடி சத்தம் கேட்டது. வெள்ள விளக்குகளின் வெளிச்சத்தில் யமுனை 100 அடி உயரத்திற்கு மேலே எழுந்து மெல்ல மெல்ல கீழே இறங்கத் தொடங்கியது. நரேந்திரன் புன்முறுவலோடு திரும்பினான். அசோக்குமார் எழுந்து அமர்ந்திருந்தான். துப்பாக்கியை அவன் கைப்பற்றி இருந்தான். பலவீனமாக சிரித்தான். யூ டிட் எ குட் ஜாப் நரேந்திரன் என்றான். தேங்க்ஸ். தாஜ்மஹாலை அழிக்க நினைப்பது பைத்தியக்காரத்தனம். அந்த துப்பாக்கியை கீழே போடு. லோட் பண்ணி இருக்கிறது. தெரியும். உனக்கு தெரியாதது ஒன்று இருக்கிறது. என்ன? காதலின் சக்தி. வெளியே உன் நண்பர்கள் வருகிறார்கள் பார். அவர்களிடம் உன் பெருமையை பீற்றிக்கொள். ஜகனாராவை என்ன செய்தாய்? ஜகனாரா? அந்த நாட்டிய அழகி. என்னை சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று கூப்பிடும் என் பானுவின் உயிர் தோழி. அவள் மூலம்தான் நான் பர்தா போட்டு இவ்வளவு தூரம் வந்தேன். அவளை என்ன செய்தாய்? அவளை ஒன்றும் செய்யவில்லை. நன்றாகத்தான் இருக்கிறாள். என்னை என் மனைவிக்கு பக்கத்தில் தூங்க வை.
உனக்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன். நரேந்திரன் சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் அவன் துப்பாக்கியை தன் நெற்றிப்பொட்டில் வைத்து விசையை இழுத்தான். வாயில் நெற்றிப்பொட்டில் ரத்தம் வழிய மெல்ல சரிந்தான். நரேந்திரன் விக்கித்து போய் நின்றான். நரேந்திரன் மோட்டார் சைக்கிளின் என்ஜினை அணைத்தான். புல்லட் சற்று தூரம் மௌனமாய் பயணம் செய்து நிறுத்தத்திற்கு வந்தது. மோட்டார் சைக்கிளின் சத்தம் கூட இவர்களை கலைத்துவிடக் கூடாது வைஜ் என்றான் நரேந்திரன். இவர்கள் என்று அவன் சுட்டிக்காட்டியது அருகருகே இருந்த அந்த 2 கல்லறைகளை. ஷாகிரா பானு, அசோக் குமார். மாம்பாக்கம் பரியல் கிரவுண்டுக்கு வந்ததும் ஒரே ரொமான்டிக் டயலாக்காக கொட்டுகிறாய் என்று வைஜெயந்தி அவன் கண்களை பழிப்பது போல பார்த்தாள். கவர்மெண்டே ரொமான்டிக்காக ரயில் பாதை இந்த இடத்தில் வராது என்று பார்லிமெண்டில் அறிக்கை விட்டிருக்கிறது. இந்த சாமானியன் எங்கே? நரேந்திரன் பெருமூச்சை அவிழ்த்து விட்டான். வைஜ், தாஜ்மஹாலை பார்த்ததும் எனக்கு கூட ஆசை வந்துவிட்டது. ஒரு வைஜ் மஹால் கட்ட வேண்டுமென்று. ரியலி? ஆம் டியர். கூவம் நதியோரமாக ஒன்று கட்டித்தரச் சொல்லி ஹவுசிங் போர்டில் கேட்டிருக்கிறேன் என்றதும் நரேந்திரன் எங்கே கிள்ளப்பட்டான் என்பது உங்களுக்கே தெரியும். முற்று.